நான் கூட அவ்வளவு சந்தோஷம் இல்லை உங்களை எல்லாருக்கும். உங்களுக்கு இல்ல அதான் நான் ஒன் செகண்ட். இது நீ மனிதத்தன்மையா வந்து கதைக்கு உங்களுக்கு மனிதராகத்தான் தெரியும். கோல அந்த இந்த இதுகள் எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு எல்லாம் நல்ல பட்டங்கள் எல்லாம் வச்சாங்க. இன்றைக்கு ஒரு தம்பி ஒரு விஷயம், இப்ப ஒருத்தனுக்கு பட்டம் வைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு உரிமையும் இல்லை, ஒரு உரிமையும் இல்லை. ஆனா அதுக்கும் ஒரு தராதரமும் இருக்கு. பட்டம் கூட்ட வழிக்கு ஒரு தராதரம் இருக்கும். டாக்டரேட் கொடுக்குறேன்னா அவர் எம்பில்ல முடிச்ச அப்புறம் தான் அவர் டாக்டரேட் அந்த கழுத்துல அந்த கொடுத்து அந்த கிளவுனை அந்த குளோக்கி விட்டுறதுக்கு ஒரு பெரிய தராதரம் இருக்கும். அது ஒன்று. இப்ப சும்மா நான் பக்கத்துல நிற்கிறபடி எனக்கு டாக்டரேட் கொடுக்குறேன்னு சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. அப்ப டாக்டரேட் கொடுக்கறதுக்கு நீங்க எம்பில் முடிச்சிருக்கணும் முதலாவது. வணக்கம். பாடசாலையோ ஒரு காலேஜ்ல டீனா இருக்கும், அப்பதான் நீங்க டாக்டரேட் கொடுக்கலாம். இப்ப இதுல நான் சிம்பிள் வணக்கம் தம்பி உன்னதான தேடி கொண்டு நான் சாயந்தன் எப்படி இருக்கிறேன்? வணக்கம். கூப்பிடு வாயால மாமாண்டு. மாமா எப்படி இருக்கீங்க? உண்மையா இன்னைக்கு வெடிங்குக்கு போயிருக்கல சாயந்தன காணையில என்ன வச்சுனாங்க வந்துட்டாரு. மயூரன் கள்ளன். ஓகே, மயூரன் கள்ளன். உலகத்திலேயே பச்சை கள்ளன் மயூரன் தான். நான் உங்கள்ட்ட என்னத்தை களவெடுத்தேன், உங்கள்ட்ட என்னத்தை எடுத்தேன்? இல்ல நான் கள்ளன் நினைச்சு கொள்ளுங்க. நான் நேர்மையா அங்க கேட்டு வந்து நான் உங்களுக்கு போன் அடிச்சான், நீங்க ஆன்சர் பண்ணல. அதெல்லாம் இங்க வந்து நிற்கும். இந்த தளத்துல வந்து கேள்வி கேட்கறதுக்கு இந்த தளத்துல வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் ரெடியான்னு சொன்னது. உங்களுக்கு ரெடியா? நீங்க அவருக்கு வந்திருக்க லிங்க் அனுப்பிவிடுங்க. என்ன பேர்? ப்ரோ என்னமா குரங்கு கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது? எப்படி இருக்கு? எது வேணும்? சிறியான் வேணுமோ பெருசு வேணும்? ஒரு சின்ன குரங்கு. தமிழ்மகன் என்ன ப்ரோ? நன்றி ப்ரோ. தமிழ்மகன் நீங்க அனுப்பின மெசேஜ் பார்த்து நான் அதை நேற்று 3 நாள் வரைக்கும் எங்களை ஒத்துக்கொள்ளல. இப்ப நான் சொறி கேட்ட நான் வச்சுக்கொண்டு நான் எங்கேயோ கூல கும்பிடு போட்டு இருக்கிறேன் ஜெகனண்ணா கண்ணா சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனா மரியாதைக்கு செய்த பிள்ளைக்கு நானும் அடிச்சேனா நீங்களும் அடிச்சீங்க. எல்லாரும் சிம்பிளா நான் விலகிட்டேன். இப்ப சொல்லி நம்ம என்ன பிரச்சனையை முடிச்சுட்டு நாம் அதால நான் இப்ப ஒழுகுறேன். நான் என்ன சொல்லி போட்டு போனேன் ஜெகனண்ணாக்கு, அண்ணன் இந்த தேவையில்லா வீடியோ எல்லாம் அழியுங்களோ, இனிமே தேவையில்லாம் பப்ளிக்கை பத்தி கிடைக்கும். நான் சொல்லி போட்டு போனானா இல்லையா? அது ஒரு விதமான ஒரு வார்னிங். அது அதை நச்சாலே அவங்களுக்கு கோபம் பெறணும். இப்ப ஜெகன்னா கோபம் இருக்கணும். வந்தனி சொன்னியா போகணும். அது யாரு இவர் சொல்லுவாரு. ஆனா இனிமே வரக்கூடாது சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன இன்னைக்கு விடிய காலம். சரி, இப்ப விடிய காலம் நான் ப்ரோக்ராம் போய் கொண்டிருக்கிறேன். இந்த பாட்டுக்கு கீழே வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். நான் தேச துரோகியம். ஒருத்தன் கமெண்ட் பண்ணிக்கான் தேச துரோகி. இன்னொருத்தன் எழுதியிருக்கான் விபச்சார விடுதியின் தலைவன். இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு அட்வைஸ் வச்சிருக்கேன். நம்பி நடவாது அதனால் ஓடி நியாயம் தாரம். என்னன்னு தாகம் திட்டி மாடு சாதன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் யாரு என்ன இவ்வளவு கவலைப்படுத்தினாலும் பண்ண எந்த ஸ்டேட்டஸை உடைக்கவே முடியாதுன்னா நான் ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன். நான் வேலை இல்லாமலோ சோத்துக்கு வழி இல்லாமலோ இல்லாட்டி எனக்கு கஷ்டத்துலயோ இல்லாட்டி இதுகள் எங்கேயாவது இப்படி கழிச்சு தான் ஃபேமஸ் ஆகணும்ன்றோ எனக்கு எந்த தேவையும் இல்லையா. மயூரன் போய் ஒரு ஸ்டேஜில் இருந்தால் இருக்கிற மரியாதை. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்படி தூசணம் எல்லாம் காய்ச்சி போட்டு ஸ்டேஜில் பண்ணிக்க பயமா இல்லையான்னு. அதுவும் சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கன பேர் கடைசி வரைக்கும் உனக்கு மன்னிப்பு தர மாட்டேன்னு தான் புரியாண்டி என்ன சொன்னவர். அண்ணா ஒருக்கா பயப்படாம இருக்க சொல்லி விடுங்கண்ணே. நீங்க மன்னிப்பு தந்து கதைச்சீங்களா இல்லையா? தம்பி நான் முதல் சொன்ன நான் உன்னோட கதை இல்லையாண்டு அந்த கொதியில நின்று நான் சரி பிறகு பையன் அது ஒரு கொஞ்ச நேரத்தால பிறகு நான் மாறிட்டேன். இப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணினேன். நான் பப்ளிக்கா சொல்றேன், நான் அக்செப்ட் பண்ணினேன்னா. அதே போல தமிழ் மகன் எனக்கு மன்னிப்பு கேட்க இல்லையாம். அவன் கடைசி வரைக்கும் போல என்ன கோத்து விடுறதுக்கு ஆசையில கன பேர் இருக்கு. இப்ப கோத்து விட்டு என்ன செய்ய தமிழ் மகன்? வணக்கம் தம்பி. 12 என்ன புரியா சொல்லு.
பட்டம் பிடிச்சோம் நிக்கிறாங்க. இல்லவே இல்ல, தமிழ் மகன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கலைச்சு தூக்கினா பிறகு நீ அங்க போய் பிச்சை எடுத்து போட்டு மன்னிப்பு கேட்டு நல்ல மாதிரி நடிக்கிறான்னு காய்ச்சோன்னு இருக்கணும். ஓகே கதைங்க. ஆனா எனக்கு காதுல கேட்டது உண்மை. நான் கேட்டதான். ஆனா அதை விட இன்னைக்கு மெசேஜ் பார்த்தேன். அப்போ தம்பி தான் உனக்கு மெசேஜ் போட்டுருந்தேன். நன்றி தம்பி, உனக்கு டோன்ட் வரி தம்பி தான் போட்டுருந்தேன் தெரியுமா. எனக்கு இன்னைக்கு போயிருக்க ப்ரோக்ராம்ல உன்னுடைய மெசேஜ் பார்த்ததுக்கு பிறகு எனக்கு இன்னொரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒருத்தன் சொறி கேட்கறதுன்றதோ இல்லாட்டி ஒரு மன்னிப்பு கேட்கறதுன்றது பிழை இல்லை. நான் செய்த பிழைக்கு எழுத தேவையில்லை. நீ எத்தனை பந்தி எழுதி அதுக்கு பிறகு ஒரு பந்தி போட்டு எழுதினீங்க எப்படின்னா அண்ணே ஒன்ஸ் அகைன் ஐ எம் ஆஸ்கிங் யூ சாரி. இந்த அழகு இதுக்கு பேர் தான் மனிதத்தன்மை. மனுஷனா வாழைக்க ஒரு விஷயம் புள்ளையா நடக்குதுன்னா மாறி மாறி கலைக்கிறார் சங்கர். மாறி மாறி கலைக்கிறது இல்ல பிரச்சனை. எதை சரியா கலைக்கிறோம் பிரச்சனை. சரியா இருக்கிற இடத்துல சரியா கலைக்கணும். பிள்ளைண்டா அந்த பிள்ளைன்னு கத்தணும். ஜெகனோட சண்டை பிடிச்சோன்னு நான் ஜெகனா எனக்கு சொன்ன படிக்கு ஓகே நான் சால்யூட் முடிஞ்சு போச்சு. நான் புலியாண்டி என்ன பேசினான், அக்கா அழகிய தமிழக்கா பேசினான். ஆனா நான் பார்த்தேன் ஓகே அந்த பக்கம் இருந்து பிள்ளை எங்கட பக்கம் பிள்ளை நான் அந்த பிரச்சனையை முடிப்போம். இது ஒரு ஒரு சமூகம் 2 பேர் நின்று எங்கட சமூகத்தையே நாங்களே அடிச்சு நொறுக்கிறதுக்கு பேர் கெட்டித்தனம் நினைச்சீங்கன்னா நீங்க அடிபடுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அடிபட வேற இல்லை. நான் சொல்றேனே அடிபடுறேன்னா எனக்கு அவ்வளவு விருப்பம். ஆனா அடிபட்டா நீங்க சாவடிப்பேன். எந்த தமிழும் தெரியும், எந்த இங்கிலீஷும் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு உங்களை பயப்படுத்துறது இல்லை முக்கியம். நான் பயந்துட்டு நினைச்சுக்கொண்டீங்கன்னா நான் பரவாயில்ல, அவ்வளத்துல நம்பிக்கை. தயவு செய்து ஒரு அளவுல ஒரு விஷயத்த முடிக்கணும். என்ன இப்ப ஜெகனன்னா மன்னிப்பு கேட்க கூடமா சரியா? என்னத்துக்கு ஓமந்தியில பாடசாலை பிள்ளைகளை வச்சு விபச்சாரம் செய்தது என்று சொன்னது அவற்றை புள்ளியன். அது நான் கேட்டேனா இல்லையா முந்தினால் அதை கேட்டேன். ஆனா அவர் என்ன சொன்னது, அவரை இல்லையான்னு சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது. இல்லாட்டி அது எனக்கு தெரியாது, எனக்கு வடிவா தெரியாதுன்னு சொல்லி கொண்டிருக்காரு. ஆனா அதை கேட்க வேண்டிய கிளைவையே நேற்று சொன்னான் கேளுங்க. வர மாட்டேன் கேட்கறதுக்கு. ஆனா நீங்க அங்க போய் மன்னிப்பு கேட்கணும். ஓகே இப்ப நான் போய் எனக்கு விளங்க இல்லை. சண்டை பிடிக்கிறது வேற, ஒரு உண்மையா நியாயம் தேடுறது வேற. நியாயம் தேடுறோம் என்ற பேர்ல உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு சண்டை பிடிச்சிட்டு இருப்பதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதான் நான் சொல்றேன். நேர்மையா கேட்கிறேன். நீங்க செய்தது புள்ளியண்டா, அவங்க சொல்ற கேட்கிற கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லிடுமெண்டா தாராளமா சொல்லுங்க. ஆனா அவருக்கு அந்த லிங்க் அனுப்பிட்டாம என்னன்னா இப்ப எனக்கு கூட நீங்க அனுப்புறேன்னு சொல்லுங்க, அனுப்பி விடுறோம். என்ன பேர் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? சசியனா அந்த குரூப்ல நிக்கிற ஒரு தம்பிரா தான் கேட்கிறோம். ஒரு நல்ல யங் படிய நல்லா கதைப்பான். என்ன பேர்? ஒரு புலி இந்த படத்தோட நிப்பான். ஒரு புலி திருவாரன் புலி குட்டியை வச்சு ஒண்ணு பேர், சுத்தியை வச்சு ஒண்ணு பேர், அந்த படத்தோட நிப்பார் அவரும். ஆமா நேர் பேரும் பெருது இல்லை. அன்றைக்கு அவனுக்கு நன்றி சொன்னேன், துணிஞ்ச வீடியோ போட்டு வேண்டாவனா என்ன பேர்? லிங்க் அனுப்புங்க. நான் இறங்குறேன். அதை விட்டுட்டு இப்ப ஆதரிப்பது பற்றி சங்கர் எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது நேரம் மேல கதையுங்க. அதை விட்டுட்டு நீங்க எவ்வளவு எழுதினாலும் எனக்கு நோகா சார். நீங்க நெருப்புன்னு சொல்லி பாருங்க, எனக்கு சுடாது. நீங்க என்ன தூசணத்துல பேசுங்க, மேட்ட கட்டணும். ஆனா அடிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. பொத்திட்டு இருக்கணும். நான் நினைச்சேன்னா இதுல 2 கதைக்கிறாள். எனக்கு எவ்வளவு தெளிவு இருக்கும். எனக்கு தேவையில்லாம இந்த சுரஞ்சி விடுற வேலையெல்லாம் வேணும். வயிற்றுல பற்றி நான் கதைப்பேன். அது எந்த பிரச்சனை? உங்களோட காசை இழுத்தனா உங்களோட கொண்டாடி போய் கையை பிடிச்சிருக்கணும். இல்லை தானே எழுதாம இருக்கணும். சும்மா வாடுறது ஆளாளுக்கு. உங்களுக்கு ஒழிச்சிடணும், எங்களுக்கு அடிக்கிறதுக்கு நீங்க எங்களை கடிக்கணும். வரக்கூடாது. இல்ல தமிழ் உங்களுக்கு இப்படி சண்டை பிடிக்கிறது வேண்டாம் தான் சொல்ல வரோம். அதே நேரம் உண்மையில நீங்கள் பிளவுட்ட நீங்க உணர்ந்தீங்கடா, நீங்க அவங்க கேட்கறதுக்கு மறுமொழி சொல்லி காட்டி நீங்க போய் தாராளமா பதில் சொல்லிட்டேன். அவியல் எங்க இடத்துல நடக்கல என்று சொன்னா நான் மன்னிப்பு கேட்க தயார். எங்க இடத்துல நடக்கல யாரும் பேரம் கொண்டு சொன்னா நான் மன்னிப்பு கேட்க தயார். ஏன்னா அதுல கூட இல்லை எனக்கு விவகாரம் இருக்குது என்று சொல்லி அப்ப நான் மன்னிப்பு கேட்க நடக்கல வேற பேரம் கொண்டு மக்களுக்கு சொன்னேன். அதை விட என்ன கேட்கறாங்கடா, நீங்கள் எப்படி அந்த ஆடியோ உங்களை தளத்துல போட்டீங்களோ அது மாதிரி ஒரு ஆடியோ தளத்துல அன்றைக்கு நான் காய்ச்சது புல எனக்கு தெரியாத ஒரு விஷயம் பிரதீப் என்றால் சொன்னதை கேட்டுட்டு நம்பி காய்ச்சி போட்டேன். இவ்வளத்தோட விட்டுருங்க. இதுக்கு பிரதமான பாருங்க, அதை செய்தாலும் விட மாட்டாங்க. மயிரன் இப்படிதான் அதே மாதிரி இப்ப தமிழ் சொன்ன மாதிரி அவர் அப்படி ஒரு அறிக்கை எப்படி வேற இருந்தாருன்னா முதல்ல நாங்க கூட அது கொஞ்ச நாளைக்கு பாத்து சரியா முதல் பாருங்க. சசியண்ணா அனுப்பிடுங்க. சசியண்ணா எனக்கு நாங்க கலைக்க வேண்டும்.
நான் அறிக்கை நான் தான் முடிவு விட்டேன். ஜெகனண்ணா நான் அறிக்கை விட்டேன். அவியல் அறிக்கை விட்டா ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை. ஜெகனண்ணா நாங்க இப்ப நான் சூட்டுக்கு அனுப்பிட்டேன் இல்லைங்க சொல்லுங்க. உங்களை விரட்டுறதுக்கு நான் வரையில, உங்கள்ட்ட பம்புறதுக்கு நான் வரையில, உங்களுக்கு பம்ப வேண்டிய தேவையும் எனக்கு கிடையாது. சரியா? ஆனா அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அவர் கூட்டம் அவர் வேண்டாம், அவருக்கு ஏற்றுக்கோங்க. ஏத்துக்கன்னு தான் சொல்றேன். வாங்க வந்து கதைங்க. நான் உங்களுக்கு சொல்லுங்க தாராளமா. வாங்க ஏற்றுக்கோங்க. மேல இதே போல கனபேரி கேள்வி இருக்கு. மேல வந்து நில்லுங்க. சரி ஓகே. யாரு சங்கர்? சாரி நானும் பேசி போட்டேன். ஆனா வந்து முக்குத்தனமா காய்ச்சி வந்து எனக்கு கோவம் வரும். ரைட்? கோவப்படக்கூடாதுன்னு நிக்கிறவன்ட்ட வந்து இல்ல 7 மண்டா கடுகுறன் பந்தயம் முடிய நிக்கிறவன்ட்ட நான் அடிச்சு மூஞ்சி உடைச்சு போட்டு தான் போவேன். அது என்ன பிரச்சனை? நான் சொல்றேனே, எனக்கு கோவப்படுற மூட்ல இல்ல, கோவப்பட தேவையில்லை. நீங்களும் ஒருத்தரும் கோவப்படாதீங்க. முதலாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, அடிப்படை பிரச்சனை, அத்தியாவசிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதா இல்ல வில்லங்கத்துக்கு கெடுகிறன் பந்தயம் பிடிக்கொண்டு சண்டை பிடிச்சு நிற்கிறது. அது ஒரு ஆக்கிரமே சண்டை பிடிக்காம அடுத்ததுக்கு போவோம். அதுதான் Links abbiegen auf Grünhofstraße, Schilder nach Altstetten, Appenzell, dann rechts abbiegen auf Teufenstraße. வணக்கம் வணக்கம். எங்க கோஸ்டிங்காரோ கோஸ்டிங்கா பெங்காலன் பிளாக் எடுத்தாச்சு. புலிக்குட்டியை தூக்கி வச்சுக்கிறா வேண்டாம். அங்க போய் சொல்லிட்டு இல்ல அங்க போய் சொல்லிட்டு வரேன். மயிரண்ணா நீங்க இருக்க போய் அவரை கூட்டிக்கணும் வந்து காய்ச்சி பேசி நான் சொல்லிட்டு வரேன். புலிக்குட்டி தூக்கி வச்சுக்கிறா வேண்டா தூய வேண்டாம். டியூட்டி இல்ல. தூயவனா ஓகே ஓகே. தூயவனா யூட்டனா பிரச்சனை. நான் யூட்டனா நன்றி சொன்னேன். என்ன தெரியுமா? எப்பொழுது துணிஞ்ச ஆம்பளை வீடியோ போட்டு கொண்டானோ அன்னைக்கு ஆம்பளை அதுக்கு நன்றி சொன்னேன். அன்னைக்கு ஓகே. நானு என்ன தமிழ்வாசனா நீங்க தூரத்துல போன் இருக்குன்னு லவுடா கதைக்காதீங்க, நீங்க மெல்லமா கதைங்க. ஒத்து பிரச்சனையும் கிடையாது. ஓமாப்பா. அது காரோட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஒன்றுக்கும் பயப்படுறேன். உங்களோட குரல் எங்களுக்கு வடிவா கேட்குது. நல்ல ஒரு கேக்குது. அப்ப தூரத்துல போன் இருக்குன்னுட்டு நீங்க லவுடா கதைக்கிறீங்க. இப்ப நாங்க இதே தமிழ்ல கத்தாதீங்கன்னு சொன்னா கோவம் வரும். ஆனா லவுடா கதைக்காதீங்கன்னா சாஃப்டா கதைங்க நைஸா இருக்குல்ல. இது மாதிரி தாங்க எல்லாரோடையும் கதைச்சோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து அப்பன் அப்பன் ஜெசி வணக்கம். நல்ல மழையாண்டா நீங்க நல்லா இருக்கு. எப்படி கதையை நோம்பல மடக்கி விட்டார் பாத்தீங்களா? மலையாண்டு கட்டி விட்டார் பாத்தீங்களா? அடைமழை வரும் பொழுது அவ்வளவு ஆசையா இருக்கு. மழைன்ற சத்தத்தை கேட்கறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கல. அதுலயும் இடையில இருக்க தண்டை ஸ்டோம்டா இடி மின்னல் இருக்க சாடையா வந்துட்டு போயிருக்க அவ்வளவு அழகா இருக்கும். சோ புயல் வந்த அப்புறம் ஒரு மழை கொண்டு வரும். அதுதான் எல்லாத்தையும் கழுவிடும். உலகத்துல இருக்கிற எல்லா உப்பையும் கழுவும். அது மாதிரி நான் சொல்றேன், நான் புல்லுருவியும் கிடையாது, நான் கெட்டவனும் கிடையாது, உங்களுக்கு இடையில வந்த ஒரு நாய் நாரதரும் கிடையாது. நான் சொல்றேன், நான் இந்த தளத்துல நின்றாள், நான் சசியோட பழகினாள். அங்க பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனை ஒன்று கேட்டேன், அதுக்கு சண்டை பிடிச்ச நான் அதுக்குரிய கேள்வியை கேட்டேன். நீங்களும் வந்து கேளுங்க கேட்டேன். வராத ஆக்களோட நான் என்ன செய்யலும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எவ்வளவு கழுவி ஊற்றுங்களா மதுரன் கெட்டவன் என்று எனக்கு கவலை வராது. இந்த மனச்சாட்சியை தெரியும், நான் கெட்டவன். நான் உண்மையை தான் கதைப்பேன். அது ஜெகன் பிள்ளைன்னா ஜெகன் அண்ணாப்புல தான், அது சசி அண்ணா பிள்ளைன்னா சசி அண்ணாப்புல தான். அதே போல இந்த இப்ப வந்து போல பேருக்கு சொல்றேன், வந்து ஏத்தி விடுங்க கேட்கட்டுமெண்டா அதுக்கு ஜெகன் அண்ணா தான் மறுபடியும் சொல்லுவேன். நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் ஆல்ரெடி சோட் அவுட் இந்த ப்ராப்ளம். நான் உயிரை கொடுத்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன், சத்தத்தை காணலண்டா. சரி, நான் இங்க உயிரை கொடுத்து காய்ச்சி கொண்டிருக்கேன். எனக்கு ஜெகனண்ணா பெருசு இல்ல, சசி அண்ணா பெருசு இல்ல, ரெண்டு பேரும் எனக்கு குறைஞ்சாக்களும் கிடையாது. எனக்கு நேர்மையா ஒரு விஷயம் பிள்ளையண்டா நான் இதை கேட்கறதுக்கு துணிவு இருக்கு. இவ்வளவுதான் எனக்கு இருக்கு. மற்றபடி நான் பெரிய ஆளுங்க கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு மண். தயவு செய்து என்னோட சண்டைக்கு வராதிங்க. ஒரு கருத்துக்கு சண்டை பிடிச்சா கருத்தோட சண்டைக்கு போங்க. என்னோட சண்டை பிடிச்சி நீங்க வெளில போறீங்க, யார் எவன் வந்தாலும் திருப்பி அடிப்பேன். ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அடிக்கிற மூட்ல இல்ல, நான் கொஞ்சம் சந்தோஷமான மூட்ல இருக்கு. என்ன விட்டுருங்க, நாளைக்கும் பாடணும். அப்ப எனக்கு பாட்டு பாடணும், ஹாப்பியா தான் பாடணும். மற்றபடி சரி போய் கூட்டிட்டு வரட்டா? ஆனா நீங்க நிக்கணும். தூரமே தான் போய் வரேன். இல்ல நான் தங்கச்சி அப்ப சின்ன வணக்கம். சின்ன வந்தார் போட்டேன். சமைக்க போறாரு. இல்ல இல்ல சின்ன கொஞ்ச நேரம் வெளியில நிக்கேன். நல்ல வேறண்டா இப்படி கதைக்கிறேன். சின்ன வெளியில நிக்க. ஓகே ஓகே ஓகே.
எதுக்கு வணக்கம், என்ன நடக்குது? வணக்கம் அண்ணா, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இந்த வேலையில எதற்கும் துணிந்தவன். வணக்கம். வணக்கம். இந்த வேலையில தரல சமைச்சு சாப்பிட என்ஜாய் பண்ணி நிக்கிறீங்க. மண்டைக்கு சமைச்சு சாப்பிட்டு நல்ல என்ஜாய். காலையில் ஒழும்ப லேட் ஆயிட்டு, நைட் தூங்க லேட் ஆயிட்டு, காலையில் எழும்ப லேட் ஆயிட்டு. ரொம்ப லேட் ஆனாலும் லீவு தானே உண்மையில. சத்தம் லீவு தானே, கேட்கல. நாளை காலையில் வேலை. நாளைக்கு ஊருக்கு போட்டு வந்து தான் இந்த இதற்கும் துணிஞ்சவனு போறோம். ஓ என்ன சும்மா வாரத்தை வச்சு விடுறாயா. சொல்லுங்க பிரியாண்டி சொல்லுங்க. அமைதியா நிக்கிறீர்கள் எல்லாரும். என்னதை சொல்ல யாரும் வந்தாக்கா இடம் வேணும்னு சொன்னா வரைக்கும் நான் கீழே நிற்கேன். மாரியம்மா இருக்கலாம். இல்ல, என்ன இறக்கலாம், என்ன இறக்கலாம். இல்ல நீங்கள் எல்லாரும் நிக்கணும். நீங்க நிக்கணும். மாரியம்மா அப்பஞ்சசி ஏன் இருக்கலாம், பிரச்சனை இல்ல. அப்பஞ்சசி ஓகே தானே? நல்லா இருக்கட்டும். மாரியம்மா நிக்கிறதானே நீ இருக்கலாம். கண்டுபட்டு இருக்குதான். அதே வரமாட்டேன், எனக்கு தெரியும் வரமாட்டான். வேண்டாம், அந்த பிரச்சனை முடிக்க விருப்பம் இல்லை தானே. பிரச்சனைக்காக வேணும். இவ்வளவு தூரமா போறது? அப்படியாண்டினா டிராபிக்கள் அதுகள் எல்லாம் இருக்கு. டிராபிக் லைட். ஆமா ஆமா எவ்வளவு ஒன் வே சிஸ்டம் திரும்ப வர இல்லை. ஆமா, போய் ரவுண்ட் அப் போய் தான் வருவாங்க. ஒரு நக்கல் அச்சாச்சு கொண்டு போய் ரெண்டு என்னோட என்ன சவுண்டே காணையில எல்லாம் சைலன்ஸ் ஆயிட்டீங்க. இல்ல நான் அவர் அனுமதியுடன் கேள்வி கேட்டு போட்டிருக்கிறார். சங்கரன் என்ன பிரச்சனை நடந்த நான் பாக்கல. சங்கரன் கீழே எழுதி இருக்கிறார். அனுமதியுடன் கேள்வி கேட்டேன் என்றது என்ன நடந்த? சங்கரன் கீழே சங்கராத எழுதி கிடக்கல. அனுமதியுடன் கேள்வி கேட்டேன் என்றது என்ன நடந்த நான் பாக்கல. கீழே கொமாண்ட பேரம் இருக்கா? இவர் சங்கர் சொன்னது இவர் மாறி மாறி கதைக்கிறாரு. தெரியும். ஓகே ஓகே, அதான் எழுதி இருக்க. அனுமதியுடன் கேள்வி கேட்டேன். ஓகே ஓகே. டாக்டரை பற்றி கதை சொல்லுங்க. ஓகே, நான் பாரோடி கொண்டிருக்கிறேன். பாக்கியல அதுகள் எல்லாம் இல்ல. இப்ப ஜூட்டன் ஐடியும் தூயவன் ஐடியும் எப்பவோ பிளாக் எடுத்தாச்சா? என்ன இப்போ என்னதான் இறங்கி வர்றதா? இல்ல இல்ல கவர்னர் எல்லாரும் கதையாம நினைக்கிறீங்களா? தளத்துல நினைக்கிறீங்க கதை. இன்றைக்கு ஜேவிபியில் இது நடந்தது, நினைவேந்தன் பார்த்துங்களா? ஹலோ, ஓமன் அகத்து இல்லை இன்றைக்கு அந்த அனுராவிகள் எல்லாம் அரசாங்க கட்டணம் ஹலோ ஓம் கேக்கு நடந்த உங்களுக்கு? ஹலோ, சரியா இருக்கா? உங்களுக்கு தான் நெட் பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எக்கோ வந்ததா சரியா வருதா? நான் கதைக்கிறேன். சரியா வந்தா சரி. ஓகே, எனக்கு தான் எக்கோ பண்ணி கொண்டு விட.
சவுண்ட் வரையில வேற என்ன கதைங்கோ அந்த தளத்துல கதைக்காமல் எல்லாரும் சைலண்டா இப்படியே இருந்தா தளம் என்ன மாதிரி புரியாதியா நான் வெறிவினமா கதைக்க என்ன ஷர்ட் இல்ல ஒரு தூதுவனை வந்து அடிக்கக்கூடாது. நான் தூதுவனை வந்து சொன்ன வழிக்கிட்டு நான் ஓகே உங்களுக்கு பிரச்சனைனா வந்து கேளுங்க, நாங்கள் அங்க வர மாட்டோம். இப்ப என்னத்துக்கு மயூரன் வாய்ப்பு இந்த படத்தை போட்டு வச்சீங்கன்னா எந்த வாய்ப்பு வடிவையா அதை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு பின்னதா செய்யட்டும். எனக்கு கவலையே கிடையாது. எந்த மனித எந்த தேவதை அதை நான் ராணி மாதிரி வச்சுக்கேன். எனக்கு ஒரு கவலையே கிடையாது. அவள் ராணி. இது எல்லாம் இவங்க எல்லாம் வந்து படம் போடுறதால எந்த சௌமியை வந்து எந்த மனைவியை வந்து யாரும் பிள்ளை நினைக்க போறதில்ல. அவரை விட்ட மனசு நீங்க ஒரு தரம் கோவிக்கவும் பண்ணாங்க கவலைப்படணும். அதை நான் பார்த்துக்கொள்வேன். ரைட் ரைட். ஆனா இங்க என்னென்ன நான் போய் சொல்றேன். சரி தம்பி நீ வாரம்னு சொன்னீங்களா வந்து கதையை முதல் சொன்னவங்க எஸ் நாங்க வாரம் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். சரி இந்த லிங்க் அனுப்புறோம் வாரம். ஆனா அங்க நிக்கிற எல்லாருக்கும் உங்களோட தளத்துல அடிச்சு உடைக்கிறதுல இது ஒரு பெரிய ஆசை. அது எனக்கு என்ன தெரியாது. அது நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனா எனக்கு அந்த தளத்தை உடைக்கவும் விருப்பம் இல்லை. அந்த தளத்துல என்ன கதைக்கிறாங்கன்னு விளங்குதும் இல்லை. என்ன நான் இத்தனை வரும் சொல்றேன். நான் ஜெகன் அண்ணாவுக்கு எதிராக கதைச்சேன். ஜெகன் அண்ணாவை அடிச்சு செஞ்சேன். அதெல்லாம் பார்த்தவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஜெகனுக்கு செய்ததுக்கு தான் மறுபடியும் போய் சொல்றேன். ஆனா ஜெகன் அண்ணா வந்து இப்ப திருப்பி என்னோட கோத்து விட வைக்கிறா. நான் மாற மாட்டேன். நான் மற்றவன் தான் நிற்பேன். நான் கொல்ல வரையில் இருக்கேன். நீங்க இந்த வாய்ப்புக்கும் இந்த தளங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் என்னண்டா இயலாமை என்ற உச்சக்கட்டம் தானே. மற்றவண்ட குடும்ப பொண்ணுக்குள்ளேயோ இல்லாட்டி பெண்களையோ இல்லாட்டி பிள்ளைகளோ அடிக்கிறது. ரைட். இதுல எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் நேர கேட்டேன். ஒரு விஷயத்துல 20,000 மட்டும் போட்டிருந்தவங்க இல்லை அதுக்கு 10,000. நான் 1.5 லட்சம் ரூபாய் கேட்கணும். இந்த முகத்தின் வடிவுக்கு 10,000 ரூபாய்க்காரன் கொடுப்பாளா? இல்ல எந்த மனைவி இருந்தாலும் சரி 20,000க்கு போறோம்னா அட்லீஸ்ட் 1.5 லட்சம் ரூபாய் போட முடியும். இவங்களுக்கு என்னண்டா எனக்கு தெரியும் இல்ல இல்ல நான் கேட்டது இந்த நாயலுக்கு எல்லாம் மறுமொழி சொல்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் பயப்படுறாள். சௌமியோட படத்தை போடுறதுக்கு இந்த வைஃபியோட படத்தை போடுறதுக்கு பயந்து ஒரு ஆள் இல்லை. நான் எனக்கு உண்மையா இல்ல ஒரு ஒரு மரியாதைக்காக கொஞ்சம் அளவா காசை போடுங்கடா. அவ வர போறே இல்ல அது வேற. அது நான் நாளைக்கு தப்பா கதைப்பாங்களா? என்ன காய்ச்சாலும் இந்த காகம் திட்டி மாடு தான் இவங்க என்னத்தையும் போடட்டும். யாரும் என்னவும் போடட்டும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பைக் என்ன சொன்ன பாடுறா எனக்கு 300 போட்டு நான் போக மாட்டேன். ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மினிமம் 300 போட்டதுக்கு போக மாட்டேன். அப்ப எனக்கு 30 கொண்டு போட்டா எனக்கு கோவம் வரும் இல்லை. அதுதான் இந்த சார் எனக்கு ஒரு குவாலிட்டி இருக்குதானே. அதைத்தான் நான் சொல்றேன் ஒழிய இவங்க எல்லாம் படம் போட்டதால எனக்கு ஒன்று என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி சரியா. நான் 25 வருஷம் கல்யாணம் கட்டி வச்சுக்கிற மனுஷியை வந்து இவங்க எவன் அடித்தாலும் நான் அதுக்கு சிரிச்சுட்டு போவேன். அவ்வளவுதான் என்னால மேக்சிமம். எனக்கு கோபம் வரையில கவலையும் வரையில்லைண்டா அவங்களுக்கு கவலைப்படணும். இவ்வளவு ட்ரை பண்ணினா ஆனால் மயிரம் நடங்குது இல்லையா? அவ்வளவுதான் மயிரம். எனக்கு தேவையில்லை பயப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ. ஆனா சொல்லி பாக்குறேன் திருப்பி எல்லாரும் ஒரு வந்து கலைக்கிறார்கள் கதையுங்க கேட்கிறார்கள் கேளுங்க. மன்னிப்பு கேட்க முடிச்ச வைச்சா மன்னிப்பு கேட்க வைங்கண்டா. இல்ல நாங்கள் இங்க வந்துதான் மன்னிப்பு கேட்கணும் ஏண்டா உங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. உங்களுக்கு சண்டை பிடிக்கிறது விருப்பமா இருக்கு. எனக்கு சண்டை பிடிக்கிற மூட்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன வந்து நீங்க காகத்தின் கூட்டுக்குள்ள போய் குயில் வந்து முட்டை இட்டேன்னு சொல்லலாம். இல்லாட்டி நீ ஒரு நான் உங்களையே சொல்லியிருக்கிறேன் என்னன்னு சொல்லி ஹைனான்னு சொல்லியிருக்கிறேன். ஜெகனண்ணாவை புனந்தண்ணி கழுதைன்னு சொல்லியிருக்கிறேன். ரைட். அதே அதுக்கு தான் சாரி சொன்னதே ஒழிய நான் எல்லாம் செய்தது புள்ளைன்னு சொல்லியிருக்கேன். நான் செய்த பிள்ளைக்கு ஒரு மன்னிப்பு அவ்வளவுதான். ஆனா பேசைக்க கூவம் வரையக்கன்னு மெல்ல மேலாம் அடிக்க மாட்டேன். அடிச்சா நாய்க்கு விழுத்த தான் விழுப்பேன். ஆனா இவங்க ஒருத்தருக்கும் தெரியாது. நான் திருப்பி அடிச்சிட்டேன்னா இவங்க தாங்க மாட்டாங்க ஒருத்தர். ஆனா அங்க நிக்கிற ஆக்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். ஒரு ஆள் வந்து கதை வந்து ஜெகனண்ணா கேளிய கேள் என்ன மறுமொழியான பார்ப்போம். அதே போல ஜெகனண்ணா இப்போ கொஞ்சத்துக்கு மேலே சொன்னது நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாருண்டு. ஆனா இவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. இவங்களுக்கு இந்த மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு விருப்பம் இல்லை. சண்டை பிடிக்கணும்ன்றதுக்காண்டி வில்லங்க ஒன்றும் கூட தளத்தை உடைக்கணும். ஓகே நாசமா போங்க எல்லாரும். ஆனா அதுல ஒன்று மகிழனா இவங்களை படைச்சவங்க வந்தாலும் வந்து தமிழ் பக்ஷ் தளத்தை உடைக்கிறன்றது போய் இவங்களாலேயே அது வந்து அதே மாதிரி வந்து தமிழ் பக்ஷ் தளத்துல கோஸ்ட் வந்து இன்னொரு தளத்துக்கு மனு கேட்கறன்றது சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம். மோதனுமா வாங்க நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்க வரட்டும் அது பிரச்சனை இல்லை. ஆனா உடைக்கலாம் மட்டும் இவங்க இவங்களை படைச்சவங்க வந்தாலும் கஷ்டம். அதுக்கு நாங்கள் எல்லாரும் எப்போ நிற்போம் பக்கம். நான் நேர்மையா சொன்னேன். எனக்கு வந்து பக்க சார்பு இல்லாம நான் நேர்மையா சொன்னேன். அப்படின்னா தேவையில்லாத சண்டை. இப்ப எங்களுக்கு எங்களோட மக்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கிறோம். நீங்கள் எதிரியா நிக்கிறீங்கன்னா உங்களோட சண்டை பிடிக்கலாம்.
ஆனா தப்பி தவறி ஒரு விஷயம் பிள்ளையா நடந்துட்டுது. இப்படி ஒரு ஓமந்தைய விஷயம் வீடியோ விட்டது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சண்டை பிடிச்சினான். அதுக்குரிய விளக்கமும் விஷயமும் சொல்லப்பட்டாச்சு. ஆனா இல்லை, நீ உன்ன வெப்சைட்ல நான் செய்தது தவறுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கணும். அது உங்களை விருப்பம்னா செய்யுங்க. அப்படி இல்லாட்டி இப்படியே சண்டை பிடிச்சுன்னு இருப்பீங்க. வேற வழி விருப்பம். அவ தாங்கள் இங்க அறிக்கை இந்த தளத்திலே ஏறி அவர் சொன்னா நான் எங்கட தளத்திலே அறிக்கை விடுவேன். எப்படி தெரியுமோ? அவர் சொல்லணும் எந்த இடத்துல ஒன்றும் நடக்க இல்ல, ஓமந்த மக்களே வேணுமெண்டா பாருங்க, ஒன்றும் நடக்காட்டி சொல்லலாம் தானே துணிஞ்சு சொன்னா நான் எந்த தளத்திலே அறிக்கை விடுவேன். ஓகே, நான் பிள்ளையா தான் அறிக்கை விட்டேன், என்னில பிள்ளையாண்டு நான் போட நான் தயாரிட்டு தானே சொல்றேன். அப்போ அதே நேரம் இன்னொரு கேள்வி என்ன, அதாவது எனக்கு இதுக்குரிய ஆதாரங்கள் கிடையாது போட்டு நீங்கள் என்றபடியா ஆதாரங்கள் இல்லாம நான் சொன்ன விஷயம் பிள்ளைன்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோ போட்டு விடுங்க. பிரச்சனை அதுக்கு முதல்ல அவர் அதை சொல்லட்டும். அவர் நான் அதைத்தானே சொல்றேன். அவர் அறிக்கையை விடட்டும். நான் இப்படி இதுவரைக்கும் அவர் அறிக்கை விட இல்ல, நான் ஒன்று இப்படி செய்யவும் இல்ல. ஓமந்த மக்களே இது கோழியா முட்டையாண்டு கோழி வந்ததா முதல் முட்டை வந்து இன்றைக்கு மட்டும் எங்களுக்கு தகவல் அங்க நடக்குதுண்டு. அவர் அதை அவரும் மறைச்சு கொண்டுதான் தெரிகிறார். நான் பேசுவேன். இது புல இப்ப திருப்பி இப்படி காட்சிங்கன்னா நான் குரங்கனா இப்பவும் நடக்குது. தகவல் சொன்னவன் யாரு? அந்த பிரதி பண்றவன் யாரு? அது புள்ளதானே. நீங்க திருப்பி இப்படி கலைக்க இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைச்சோன்னு தயார். அவரே அறிக்கையை விட சொல்லுங்க, நான் மன்னிப்பு எந்த தளத்துல போடுறதுக்கு நான் தயார். திருப்பி கலைக்க கூடாது. அங்க இல்ல மயிரன் இப்படித்தானே நாங்க சொன்ன மாதிரி தான் தமிழ் சொன்ன மாதிரி அவர் அந்த அறிக்கையை விடுவேன் இருந்தா தமிழ் சொன்னா இந்த இதுல போட்டு இப்படி நாங்கள் இது செஞ்சேன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்க அவர் தயார்னு சொல்லி ஒரு விஷயம் வடிவா சொல்றேன். அங்கால அது புலியானு கேட்டிருப்பார். அதாவது செய்த பிள்ளைய கண்டுபிடிச்சவன் தான் ப்ரூஃபோட வரணும். ப்ரூஃப் இல்லாதவன் சண்டைக்கு இழுக்கக்கூடாது. அதே நேரம் செய்யாத பிள்ளைக்கு அவன் வாக்குமூலம் கொடுக்க தேவையே இல்லை. ஏனண்டா நீ உங்களுக்கு அடிச்சு அதை ப்ரூவ் பண்ணுங்க, அதோட முடிச்சிடுவோம். இல்ல நீங்க திருப்பி ஒரு நாள் நான் இதுக்கு மறைப்பறிக்க விடணும்டா அவர் விடட்டும். நடக்க அண்ணன் நடந்ததை நீங்க ப்ரூவ் பண்ணீங்க. நடந்ததுன்னு சொன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். மொழியை ஒருத்தனை நீ இவனை கொலை செய்தோன்னு சொன்னா நான் கொலை செய்யணும்னு நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஆனா கொலை செய்ததை நீ என்று போலீஸ் ப்ரூவ் பண்ணணும். நீங்க அது உண்மை. ஆனா இப்ப ஒரு இடத்துல ஒன்று தப்பு நடக்க இல்லையாண்டா எந்த இடத்துல இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கா உடனே என்ன செய்யணும்? நீங்க அறிக்கை போட மாட்டோமா? அந்த அறிக்கையை நீங்க வடிவா எடுக்கணும். எடுத்து போட்டு இப்படி நடந்திருக்கு, இத்தனை தேதி இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லுங்க. அதான் நீங்க சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆதாரங்கள் வெயிட் பண்றதுக்கு முதல்ல நீங்க செய்தது பிள்ளை இல்ல. வெயிட் பண்ணி ஆதாரங்கள் எடுத்துட்டு போட்டு 8 நாள்ல இந்த தளத்தை மூடுறேன்னு வேற பிரச்சனை. அது வேற பிரச்சனை. நீங்க கேட்கிற கேள்விக்கு மறுமொழி சொல்லணும். என்னண்டா நான் படிவா தான் சொல்றேன். இப்போ இல்ல ஒன் பை ஒன் ஒவ்வொன்றா கேள்வி. அப்படின்னா இவன் தளத்தை மூடுற வைப்பன், உங்களை கொல்லுவன் என்னன்னு சொல்லணும். சசியனா ரைட்? என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லலாம். அது மிரட்டல் அண்ணன் இல்ல வாய் வார்த்தை தான். என்ன ஒருத்தர் இங்க கொல்ல போற இல்ல, ஒருத்தர் சண்டைக்கு வர போற இல்ல. மிரட்டல் விடுறது வாய் வார்த்தையாண்டாலும் போலீஸ்ல சாட்சி. இப்ப அது விளங்குதுண்டா. நீங்க ஒரு சாட்சியே இல்லாம ஒரு தடயமே இல்லாம பாடசாலை பிள்ளைகள் 30,000 உங்களுக்கு சொன்னா என்னட்ட சாட்சி இல்ல தடயம் இல்லையா உங்களுக்கு சொன்னா இப்ப வரைக்கும் இல்லையா சொல்லி கொண்டிருக்கீங்க. அதுல சொல்லி இருக்கிறேன். அவ்வளவுதான். அந்த உயிர் பாதுகாப்புக்கு அவ்வளவுதான். நீங்க இப்ப இருக்கா? ஓ நடக்க வேறங்க விஷயம் இல்ல நீங்க புலவுறீங்க. என்னன்னா நான் இப்பவும் புலவுறேன். எனக்கு தகவல் தந்தால்ட்ட உயிர் பாதுகாப்பு இல்லையா இங்க பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, மெல்லமா பொறுமையா கிடைக்கும். அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. சரி பச்சையா சொல்லுனே, மகரோட வைஃப் 50,000 படுப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா அது அதே மாதிரி தானே. நீங்க அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் 30,000 வரும்னு சொல்லி பள்ளிக்கூட பிள்ளைகள் படுக்குகள் இந்த இடத்துலயும் சொல்லல. இங்க தேவையில்லாத விஷயங்கள் என்னன்னு சொல்றேன். அதாவது நீங்க 35,000 ரூபாய் தந்தால் இப்படி தருவேன் என்று முதலாளி சொன்னவர் தான் சொன்னேன். நான் போகுது முதலாளி உங்களுக்கு சொன்னவரா? இல்ல பிரதீபன் அவர்கிட்ட பேரோட சொன்னேன். ஓகே அப்ப போறங்க. அந்த நபர்ட்ட பேரும் சொல்லி சொன்னேன். அப்படி சொல்லி இருந்தானே பிரதீப் ராஜுக்கு மூஞ்சி உடைச்சிருக்கணும். பிரதீப் என்னண்டு இப்ப ஒரு கதையை காய்ச்சி போட்டு கேட்டு வந்து சொல்லாம விட்டுருக்கீங்க. அதான் நான் திருப்பியும் சொல்றேன். நீங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க இல்ல எனக்கு என்ன, நீங்க எனக்கு சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. நான் சொல்றேன் அந்த விஷயம் புள்ளியண்டா புள்ளதான். நீங்க சொன்னது உண்மை.
அதை நீங்க இல்லைன்னு மாத்தல. ஆனா உங்களுக்கு நான் சொன்னது உண்மை. நான் எப்படி சொன்னேன்றதும் உண்மை. நான் அந்த முதலாளி கேட்டேன்டா. அதால கேட்டாலும் நீங்கள் அப்படி சொல்லி இருக்க கூடாது. ஓமா இல்லையா? இல்லையே, நான் அன்றைக்கு வெளியில விட்டபடியா தான் அன்றைக்கு முந்த நாள் வைத்த கடைக்குள்ள ஓமந்த மக்கள் போய் அவருக்கு பாடம் படிப்பிச்சவே அதே அவர் மறைக்கிறார். தமிழ் பாக்ஸ் செய்தான்னு சும்மா பொய்யா சொல்றார். அன்றைக்கு முந்த நாள் அவருக்கு ஓமந்த மக்கள் பாடம் படிப்பிச்சது தெரியுமா உங்களுக்கு? அது சரி. ஆனா அதுக்காண்டி நீங்க வந்து ஒருத்தருக்கு நான் ஒரு தகவல் விடாமல் எப்படி ஓமந்த மக்களுக்கு தெரிய வந்து உள்ளுக்கு போனவே அண்ணே ஒருத்தனை அடிக்கிறதுக்காக எங்க மொத்த சமூகத்தை அழிக்கிறதுக்கு நாங்க காய்க்கிறோம். இல்ல, நான் மொத்த சமூகத்தையும் அழிக்கல. நான் அந்த மக்களுக்கு தகவல் தான் கொடுத்தேன். நான் இப்படி ஒன்று நடக்குதா கொடுக்குறேன்னா தகவல் சரியா இருக்கணும், தகவல் உண்மையா இருக்கணும். தகவல் பொய் என்று இன்னும் தகவல் பொய் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? உண்மையை காட்டுங்க. நீங்க எவிடன்ஸ் காட்டுங்க. நீங்க நான் தேவையான இடத்துல கொடுப்பேன் தானே சொல்றேன். நீங்க காய்ச்சி போட்டு போயிருவீங்க. நாங்க எல்லாரும் தேடி கொண்டு தெரியும் மத்தாவடைய என்ன நான் உங்களை தேடி சொல்லலையோ தெரியும். ஏன்னா எங்கட மக்கள் எங்கட பாடசாலை பிள்ளைகள் 37 பேரும் பேசுறான்டா. இல்லையா உங்களுக்கு விளங்கு அண்ணா நீங்க செய்தது புல. அண்ணா நீங்க செய்தது புல. என்னண்டா உங்களுக்கு ஷுவரா தடயம் இருக்குண்டா நீங்க போட மாட்டீங்கல்ல. நீங்க என்ன இங்க கொடுங்க. இங்க கொடுத்தா இவங்க எல்லாம் வாயை பத்தி போயிருவாங்க. ஏன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக பிரதீப் சாப்பிட போன ஒரு ஆள் இந்த வாகனத்தை எடுத்து வச்சு போட்டோ போட்டு அடிக்க கொண்டிருக்கீங்கன்னா இதுல என்ன பாதுகாப்பு இருக்கு? சொல்லவா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த விஷயம் என்ன அதுல நீங்க என்ன கதைச்சாலும் இவ்வளவுதான் நீங்க விளங்கப்படுத்தினாலும் நீங்க செய்வது புல. எல்லாருக்கும் நிக்கிறாங்க. அதை சொல்லி விட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் ஐயா. இல்ல மயூரன் நடத்தட்டும். நீங்க ப்ரூவ காட்டுங்க நடந்ததுக்கு. நான் ஒன்று கேட்க வந்து அது என்ன நீங்க யாரும் இந்த தளத்துல ஒரு பிரச்சனை நடந்தா மட்டும் ப்ரூவ் பண்ணும். அப்ப நீங்களா என்ன நோக்கத்துல ஒரு தளம் வந்து எல்லாரும் போட்டோ போட்டு அடிச்சீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருந்தீங்க? யாரும் என்ன கேவலம் பண்ணீங்க? எல்லாரும் போட்டோ போட்டு நீங்க ரெண்டு அடிச்சீங்க. சொல்லுங்களேன், இந்த தளத்துல என்ன ஒன்று ஆதாரம் பண்றீங்க? ஏன் இந்த தளம் பண்ணாரு எல்லாரும் ஆதாரம் காட்டுதலும் இல்ல ஜெகனண்ணா ஒரு மணி இல்ல ஜெகனண்ணா செய்தது மாத்திரம் வந்து இந்த தளம் போஸ்ட் பண்ணாரு எல்லாத்துக்கும். இல்ல தமிழ் ஒரு விஷயம் ஒரே பதில் தான் மயூரன். அறிக்கையை விட்டால் அதாவது எங்கட இடத்துல ஒன்று நடக்கையில யாரெண்டாலும் வந்து பாருங்கொண்டு பொதுப்பட மன்னிப்பு கேட்டு நான் போட்டது பிள்ளைண்டு என்ற தளத்திலே அறிவிப்பேன். இல்லையண்டா அதை அதையால் பாக்குறத பாக்கட்டு நானும் பாக்குறேன். எனக்கு காணும் எனக்கு இவ்வளவுதான் நேர கேள்வி கேட்டாச்சுல அங்க ஒண்ணு நீங்க கேட்டுட்டீங்க நானும் பதில் சொல்லிட்டேன். அவையால் அறிக்கை விட்டா எங்க இடத்துல இப்படி நடக்கையில தங்கட அவே எந்த தளத்துல எந்த தளம் இல்ல நடக்கையில ஓமங்க மக்கள் வேண்டாம் வந்து பாக்கலாம் ஒரு அறிக்கை விட்டா நான் எந்த தளத்துல ஃபுல்லா போடுவேன். தமிழ் பாக்ஸ் நான் இப்படி ஒரு சில கேள்வியை வெளியில விட்டேன். அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னேன். அது முதலாளி இப்படி அறிக்கை விட்டுருக்கிறார். அதால அங்க நடக்க சந்தர்ப்பம் இல்ல. அதால நான் மன்னிப்பு கேட்கிறேன் அறிக்கை விடுறேன். ஐ லவ் யூ. இவ்வளவு காணும். அதான் வெள்ளனை இருந்து சொல்றேன். இதைத்தானே சொல்றேன் வெள்ளனை இருந்து. நான் இப்ப எனக்கு இதுக்கு மேல நான் நேரம் வேலை பார்க்க வரையில நான் வந்து இல்ல அது எனக்கு தெரியும் எல்லாரும் நாசமா போக கூடாதுன்ற கனி வந்தாள். தேவையில்லாம அடிபடுறதுக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல வந்தாள். ஆனா ஆக்கள் நினைப்பாங்க அப்படின்னா மதுரை சரியான கள்ளன் அங்கேயும் பாடுறான் இங்கேயும் பாடுறான். நான் என்ன கேட்கிறேன்னா இந்த சண்டை தேவையில்லாத சண்டை ஒன்றை உருவாக்கி வச்சுக்கொண்டு தேவையில்லாம 2 கிழமை எதிர்பார்த்து கொண்டு எவ்வளவுதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன ஹாப்பியா நிக்கணுமா? கதைங்க படிவ நல்ல பாட்டை பற்றி கதைங்க, கவிதையை பற்றி கதைங்க, சங்கீதத்தை பற்றி கதைங்க, சங்க இலக்கியங்களை பற்றி கதைங்க. அதை விட்டுட்டு வந்து சண்டை பிடிக்கிறதுக்குண்டே ஒரு குரூப்பா நாங்க எதிராக நிக்கிறோம்டா அது கூட அதைத்தான் சொல்லுங்க. இதுல வெளியில போய் தளம் திறந்தத சசி சரி அங்க போயிட்டு என்ன செய்தவே முதல் அன்றைக்கு என்ன பிள்ளையா சொன்னதால எனக்கும் கோவத்துல இருந்தது. நானும் போயிட்டு நின்று அங்க இருந்து கணக்க விஷயங்கள் நடந்தது. இதுல தமிழ் பாக்ஸுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் மட்டும் நாங்க தமிழ் பாக்ஸ் மயூரனை குடிகாரர் தளம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை அங்க போய் நீங்கள் ஜெகனை பற்றி கூடாம கதைச்சா ஜெகன் இங்க கூடாம கதைச்சது. அதுக்குத்தான் வந்து நாங்களும் சொல்லியாச்சு நீங்களும் சொல்லியாச்சு. போயிடும் இப்ப நடந்தாதானே மயூரன்? அது சரி நாங்க சொல்றோம். இப்ப எனக்கு அதே மாதிரி தான் இப்ப ஜெகன் சொல்லுது. அவரை சொல்லுங்க. ஓகே என்னன்னா புரியானே என்ன நீங்க கொஞ்சம் படிச்ச மனுஷன் தெரியும்.
நான் கேட்கிறேன், இப்ப ஒருத்தன் சொல்றான் நீங்க 40 மைல் ஸ்பீட்ல ஓடினாங்க. வணக்கம் தெரியும். அப்ப போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணணுமே ஒழிய அவன் நான் 40 மைல் ஓடினு அவன் ப்ரூவ் பண்ணதை விட நான் 33 மைல் ஓடினேன். போலீஸ் தான் ப்ரூவ் பண்ணணும் நீ 40 மைல்ல ஓடினேன். அதுக்கு வீடியோ ஓட வரணும். யாரு சாயந்தரம் இருக்கா மீட் பண்ணுங்க. அண்ணா வணக்கம் ஒரு 40 மைல்ல ஓடினதுக்கு ப்ரூவ் பண்ணணும். என்னண்டா ஒரு விஷயம் வந்தா ஒருத்தர்ல குற்றம் சாட்டம்டா நாங்க தான் அவன் குற்றவாளி என்று ப்ரூவ் பண்ண முடியும். அவன் தான் குற்றவாளி இல்லை என்று அவன் ப்ரூவ் பண்றதுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப அவன் அந்த விஷயத்தை செய்ய கொடுத்துட்டு வரனா. இப்ப வீட்டுல பவுடர் கிடக்குது இது கிடக்குதுன்னு சொன்னால் ஒரு குற்றச்சாட்டு வருதுண்டா. நீங்க எல்லாம் சொல்லணும் எந்த இடத்துல இல்ல வந்து வேணும்டா போலீஸை பார்க்க சொல்லி. இல்ல முதலாவது இந்த பவுடர் கிடக்குன்னு சொல்லி வந்து எடுக்க அந்த குற்றச்சாட்டை வந்து வடிவா காட்டணும் கோர்ட்ல. இந்த வீட்டுல இந்த பவுடர் எடுத்துனாங்க. அதை விட்டுட்டு அவன்கிட்ட வந்து நீங்க கோர்ட்ல போய் நின்றா அவன் சொல்லுவான் சொல்லட்டும் சொல்லிப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு விளங்குதா? நான் புலியானியோட காய்க்கணும் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி மயூரண்ணாட்ட ஒரு கேள்வி வந்து என்னன்னு சொன்ன மயூரண்ணா, இப்ப நீங்களும் தமிழ் பக்ஷனாக எந்த பிரச்சனையும் இல்லை, இதுல எல்லாம் முடிஞ்சு வந்து நீங்க இப்ப அந்த அண்ணாக்கா வந்து பேசுறீங்க வந்து இல்ல இப்ப நீங்க சொல்ற நான் சொல்ற கேளுங்களேன். நீங்க இப்ப சொல்ற கதையை கேட்டு தமிழ் பக்ஷனா வந்து இல்லன்னு சொல்லி அறிக்கை விட்டாரண்டா அப்படி ஒன்று நடக்கல தவறான. நான் கேட்கிறேன் இருக்கிற ப்ரூஃபை கொடுத்து போட்டு நீங்க எவ்வளவு பேசுங்க. அப்படி ஒரு பிள்ளைங்க வந்து நானும் போய் அடிப்பேன். இல்ல கதையை கேட்டு நான் போய் அடிப்பேன். ஆனா இல்லாத ப்ரூஃபுக்கு இங்க பிறகு இங்க உங்களோட சொல்லலாமா? நீங்க சொல்லி ஆனா நீங்க சொன்ன வீடியோ இல்லன்னா எனக்கு ப்ரூஃப் இல்ல ப்ரூஃப் அந்த வீடியோ எடுத்து வாங்குது. அடுத்த வீடியோ போட போறோம் பாருங்க. அத போடுங்க. அத போய்க்காதீங்க. புலியானி கேட்கிறேன். புலியானி அதாவது ஒரு விஷயத்துல நாங்க ஒரு ஆளை இவன் ஒரு களவெடுத்தவன்னு சொன்னா இந்த களவெடுத்தவன்றதை நாங்க தான் காட்டி கொடுக்கணுமே ஒழிய களவெடுத்தவன்ட்ட போய் சொன்னா அவன் நான் களவெடுக்கலன்னு சொல்ல போறோம். ஓகே, அவன் வந்து நான் களவெடுக்கிற ஆளே இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனா இவன் களவெடுத்தது இந்த வீடியோ ஆடியோ இல்லாட்டி பார்த்த சாட்சிகள் எல்லாம் இருக்கும். இருந்தா தான் நீங்க அவனை பொய்யா சொல்லலாம் களவெடுத்தவன். ஆனா அவன்கிட்ட போய் நீ களவெடுக்க உங்களுக்கு அதாவது ராணுவமோ இல்ல போலீஸ் ஒன்றை செய்து போட்டு அந்த இடத்துல நீங்க கண்டிப்பீர்கள் போய் அதை நீங்க வெளியில சொல்லுவீங்களோ இல்ல கேள்வி என்னண்டா எனக்கு சரியா கேட்க மயூரண்ணா ப்ளீஸ் எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு பதில சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட கேட்க நீங்க ஆரம்பத்துல கூட வாயில சொன்ன கேள்வி அதை வச்சு நான் கேட்க சரியா? தமிழ் ஸ்தலம் வந்து டாக்டர் அர்ஜுனாவால பணத்தெல்லாம் டாக்டர் அர்ஜுனா எடுத்த பிறகு ஆதாரம் வச்சு அடிச்சிச்சு. நீங்க அப்ப கூட வாயில வந்து சொன்னீங்க இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நாங்க ஆரம்பத்துல அடிக்க துவங்கினோம்னு சொல்லி சரியா? அப்ப ஆதாரம் வச்சு அடிக்க வர நீங்க சொல்லுங்களேன். என்ன ஆதாரம் இருந்தது உங்கள்ட்ட? நான் சொன்னதுக்கு திருப்பி கேள்வி அடிக்கிறது ஆதாரம் இல்ல. நான் கேட்ட கேள்விகளுக்கு எதிர்கேள்வி கேட்கறதுக்கு ஆதாரம் கேட்கறீங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கறீங்க. அப்ப நீங்க என்ன ஆதாரம் வச்சு அடிக்கிறீங்க? உண்மை ஆதாரம் இருந்தால் உயிர் பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆதாரம் எல்லாம் வெளியில விடையலான்னு தானே சொல்றேன். விடையலாது கொஞ்சம் விளங்கணும்னா சரி. எனக்கு அறிவில்லை. சாமகாண்டி எடுத்தேன் நான். இப்ப நான் நாளைக்கு போட போறேன் திருப்பி எப்படி பாருங்க. நான் ஒருக்கா புலியானியோட காய்க்கலாமா ப்ளீஸ்? மயூரண்ணா இங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் மயூரண்ணா. என்னன்னு சொல்லிட்டேன்னா இப்ப அவர் அதுல அப்படி ஒரு மெசேஜ போடுறது இல்ல. இப்ப இதுல ஒரு குற்றச்சாட்டு வந்தாங்கன்னா நான் அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதே நான் தான் முடிவெடுக்கணும். இப்ப என்ன சொன்னா நான் சொல்லணும் ஓகே இப்ப இந்த காருக்குள்ள கஞ்சா நான் இறங்கி போயிட்டு இப்ப இந்த வந்து செக் பண்ணி எடுத்து போட்டு எனக்கு கொஞ்சம் தந்து போட்டு போகணும்னு சொல்லுவேன். அவர் நேரம் சொல்லலாம் தானே. அதாவது இப்படி ஒன்று நடக்க இல்ல, பொதுமக்களே வந்து காரணம் சொல்லி அவற்றை வாயால சொல்ல இயலாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்த விஷயம் கொஞ்சம் மிருக டவுல சொன்ன நாளை பிக்கப் பண்ண அதை பார்த்தா நான் உங்களோட பக்கம். ஆனா ஒரு ப்ரூஃப் இல்லாம ஒருத்தனோட அடிக்கிறதுக்கு கட்டித்தனம் ஆனா ரெண்டாவது கேள்வி இப்ப நீங்க கேக்குறீங்களா இப்ப அங்க நடக்குதா இப்படி ஒரு விஷயம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க அப்படி தெரிஞ்சா நீங்க ப்ரூஃப் தாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. அதே மாதிரி இப்ப நான் கேட்கிறேன் நோமலா இப்ப வைத்தியருக்கும் கௌசல்யாக்காவும் நீங்க இப்ப தொடர்படுத்தி எல்லாம் கழிச்சீங்க நிறைய விஷயங்கள். அப்ப அந்த விஷயத்துல நீங்க ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? படங்கள் பார்த்து நாங்கள் அவ்வளவுதான். அவரே சொன்னவர் தானே. அவர் சொன்னவர் அவருடைய அவளுடைய நான் ஒரே ஹோட்டல்ல நிக்கிறேன்டா
அவன் அம்மா ஹோட்டல்ல சாப்பிட நிக்கலாம் தானே, சாப்பிட்டு நின்றா தானே படுக்கிறதா? அந்த ஹோட்டல் வேற 9 மணியில அவசர வாயால கௌசல்யா பெண் இல்லையா? பாருங்க உங்கள்ட்டே கேட்பேன், பெண்களை அடிக்கிறேன் அப்ப கௌசல்யா பெண் இல்லையா? சரி ஓகே தமிழ் நாங்க தொடர திரும்ப அவரோட தொடர இவருக்கு விளங்கிட்டு திரும்ப இவருக்கு கேக்குது கொஞ்சம் கிட்ட வச்சுக்காதீங்க. என்னண்டா நான் கேட்கறது ஒரே விஷயம் தான், ஒருத்தனை குற்றஞ்சாட்டினா அதுக்குரிய ப்ரூஃப் கூட வரணும். அதே நேரம் அந்த 2 விதமா இருக்கு. ஒரு நான் கேள்வியை கேட்டு முடிச்சிருந்தேன், அதாவது ஒரு ஒனரபிள் விட்னஸஸ் சொல்லுவாங்க, இவங்களை வந்து கொண்டு வந்தா இவங்களுக்கு உயிர் ஆபத்து இருக்குன்னு சொன்னா காட்டி கொடுக்க கூடாது, சரியா? அதே நேரம் பிரதீப் பண்ற ஆள் வந்து இவ்வளவு சொன்னதுண்டா, ஒரு எவிடன்ஸ் கூட இல்லையண்டா, அந்த வீடியோ எடுத்ததுண்டா பிரதீப் வந்து யோசிச்சிருக்கணும். முதலாவது இதை என்னென்று ஜெகனுக்கு சொல்றேன். அதே நேரம் ஜெகன் வந்து எப்போ நிற்கணும்னா, நான் இதை சொல்றதுக்கு முதல் நீ ஷூரா உன்னோட இருக்கான்னு கேட்டிருக்கணும். அதை விட வந்து இட்டு கட்டுற மாதிரி கதை காய்ச்சது தான் பிள்ளை. அதாவது முதலாவது ஓகே, யார் ஒருத்தர் மனைவி வந்து அவ வந்து பகல் சனிக்கிழமை வந்துட்டு போக அவ வந்து காசுக்காக வரையில, கிழமைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா சந்தோஷமா இருந்துட்டு போறேன் என்னுடைய உடல் தேவைக்காக எல்லாம் எழுதினது அவ்வளவு உண்மை. இவர் வாசிச்சது, இவர் எழுதினது, இவர் சொன்னது எல்லாம் உண்மை. நான் கேட்கிறேன், இது வந்து நியாயம் இல்லை. இவ்வளவுதான். சரி, எங்க இல்ல நமக்கு அதெல்லாம் தேவையில்ல தமிழ் பக்ஷன்டா. சரி அதெல்லாம் ஒரு நிமிஷம். இப்ப மாவீரண்ணா, ஒரு புலம்பெயர் நாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கே வந்து அந்த உரிய நபர் வந்து 8 நாள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி 8 நாள் கட்டு கொடுக்காரு. அப்ப நாட்டில் உள்ள ஒரு இந்த ஆதாரம் எல்லாம் கொடுத்த ஆளை வெளிப்படுத்தினா அவர் உயிருக்கு 6 உத்தரவாதம் சொல்லுங்க. 8 நாள் காடு. ஆனா என்ன பிரச்சனை, உயிர் பயம் பெறாது. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா போலீஸ் பாதுகாப்பு வரும். ஏன் நான் வந்து ஒரு சாட்சியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் கிடைக்கும், ஒன்றும் தெரியாம பேபி இல்லை. அதனால நான் எடுக்க புளியாண்டிலாம் கிடைக்கும். ஆனா என்னடா, ஒருத்தனுக்கு உயிர் ஆபத்து வருதுன்னு சொன்னா அந்த சாட்சியை வந்து ஒளிச்சு வைக்கணும். அவனை வந்து காட்டணும். இது இதற்கும் துணிந்தவன். இன்னும் ஒரு கேள்வி இருக்குதானே, என்னன்னு சொன்னா, நாங்க காசு சேர்த்தேன்னு சொல்லி டாக்டருக்கு அதுல எவ்வளவு காசு சேர்த்து நாங்க கொள்ளையடிச்சு தமிழ் பாக்ஸ் வச்சுக்கிறாரு அந்த தளத்துல சசியால சொல்லப்பட்டது. சசியாலையும் மற்ற அங்க இருக்கிறவர்களாலையும் சொல்லப்பட்டது. அதற்கு ஆதாரம் கேட்கலாம் தானே நாங்களும்? ஆதாரம் கேட்கலாமோ? எவ்வளவு ஆதாரம் கேட்கலாம் நாங்களும். இல்ல நான் யாரா இருந்தாலும் தான் நான் தளத்துல ஓமனா சொல்றேன் வந்து மயூரண்ணா வந்து அவரோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு. மயூரண்ணா வந்து இப்போ இந்த தளத்துல பயணிக்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனா எந்த மனசுக்கு தோன்றது நான் சொல்றேன், மயூரண்ணாட ஒரே ஒரு நோக்கம் இப்ப சொன்னவரை வெளிப்படுத்தி விடணும். அதுதான் மன்னிப்பு கொடுத்தாச்சு. பேருந்து என்னதுக்கு பேருந்து நடுவுல எனக்கு தோன்றது இல்ல புலியானி. நான் வந்து நேர்மையா இருக்கிறேன். அவங்க வந்து இவர் மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா ஜெகநாயகர் அது நான் செய்யல என்று அவன் சொன்னா நான் மன்னிப்புன்னு சொல்றேன். டாக்டருக்கு காசு சேர்த்து 50,000 பவுண்ட்ஸ் நாங்க கொள்ளை அடிக்க அதுக்கு ஒரு ஆதாரம் தர முடியுமா? அது கோவத்துல காய்ச்சதுக்கு தானே மன்னிப்பு கேட்டாங்க. பொதுத்தளத்துல சொல்லல அது கொள்ளையடிச்சாங்க. நாங்கள் இப்ப பிராண்ட் நியூ உடுப்பு போடுறோம், அது போடுறோம். அது நான் சொல்லல. நான் ஒரு நாள் சொல்லல. அது நீங்க சொல்லாட்டிலும் அந்த தளத்துல கோஸ்டால சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஆதாரம் வேணும். எல்லாத்துக்கும் மறுபடியும் சொல்ல மாட்டேன். நான் செய்தது பிள்ளைன்னா ஒத்துக்கொள்றேன். உன்னை பற்றி கதை இல்லையே, ஹோஸ்ட பற்றி தானே கதைக்கிறீங்க. இங்க வந்து உங்களோட இது முடிஞ்சது, அண்டையோட முடிஞ்சது. என்ன செய்யறது, நான் அவங்களுக்கு அன்னைக்கு கதை கேளாது. ஏனண்டா அங்க நிக்கிறவங்க என்ன மதிக்கிறதே இல்லை. நாயை விட கேவலமா தான் மதிக்கிறாங்க. பரவாயில்ல, நான் கேட்கணும் என்ன மண்ணுக்கு அங்க போறேன்னு கேக்குறீங்க. சொல்லி உன்னை மதிக்காத இடத்துல நீ என்னத்துக்கு அவங்களுக்கு வேண்டி மதிப்பு கொடுத்து இல்ல. நான் இந்த பிரச்சனையை முடிக்கணும். பிரச்சனை முடிக்கிறதுக்கு அதுதான் ஜெகன் சொல்லுது.
இப்படி சொல்லுங்க அவன் என்ன ப்ரூவ காட்டது இல்ல அது அவங்களுக்கு பிரச்சனை முடிக்க விருப்பம் இல்லைன்னா நான் என்ன செய்யலாம்? நான் வந்து நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னா நான் அப்ப விடுங்க மயிரண்ணா, நீங்க விடுங்க. அவன் செய்யறதை செய்யட்டும், நாங்கள் பாப்போம். நாங்கள் உங்களோட ஒரு இதுவும் இல்ல. அவன் செய்யறதை செய்யட்டும், நாங்கள் அவைய பாக்குறோம். மகிழ்ச்சி, அதுதான் எனக்கு வேணும். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். எங்களுக்கு உங்களோட ஒரு கோபம் இல்ல, நாங்க முடிஞ்சிட்டோம். அவைய என்ன செய்யட்டும், நாங்களே நான் பாக்குறோம். ஒரு தூதுவன். இதுல மயூரன் ஐ டேக் மை ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யூ. ஏனண்டா வந்து நின்று இந்த பிரச்சனை தீர்க்க வலிக்கிறேன் சரியா. ஆனா உன்னை போட்டு அங்க மரியாதை நடத்துறாங்க. நான் வெள்ளையா வர மாட்டேன், நான் கருப்பு இல்ல அது ஒரு விஷயம், ஆனா அது உண்ட பிரிவிலேஜும் அது மயூரன் நீ அதை தாங்கலாம் கொள்ளலாம். எல்லாருக்கும் போன் எடுத்து விரட்டுறதுதான் அவற்ற தொழிலாவே இருக்கு எல்லாருக்கும். பாத்தீங்களா அப்பஞ்சாசிய குறி எடுத்து இதுவரைக்கும் அப்பஞ்சாசி ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லல, நான் விரட்டி இருக்கிறேன். எங்க போய் சண்டித்தனமா செய்யுது? இல்ல கொஞ்சம் பொறுங்களேன், எல்லாரும் கொஞ்சம் பொறுங்க. எங்களுக்கும் கோபம் இருந்தானே, உங்களுக்கும் கோபம் வரும். ஆனா அதே நேரம் ஒரு நான் மன்னிப்பு கேட்ட நான் பிச்சை எடுத்து நான் உங்கள்கிட்ட வந்து என்று சொல்லிட்டு எனக்கு சொல்லப்படுது. ஆனா இந்த தமிழ் மகன் வந்து எனக்கு அனுப்பின மெசேஜை நான் பார்த்துட்டு எனக்கு கண்ணீர் வந்தது. எப்படின்னா இவங்க எல்லாரும் பிள்ளையா நினைச்சவங்க. ஆனா தமிழ் மகன் வந்து அனுப்பின மெசேஜ் வந்து ஒரு பந்தி எழுதிட்டு ஒன்ஸ் அகைன் சாரி அண்ணா, நான் தெரியாம காய்ச்சிட்டேன். ஏனென்றா அழகிய தமிழ் மக்கா என் அம்மா என் வயசு அவாவை நீங்க கொஞ்சம் பிள்ளையா காய்ச்சி போட்டீங்க கோவத்துல தான் நான் உங்களை பேசினேன்னா ப்ளீஸ் என்று சொல்லி போடுவோம். இதுக்கு பிறகு எனக்கு இவங்க யாரும் என்னோட மன்னிப்பு கேட்க வேண்டியதில்ல. எந்த மயூரண்ட கேட்டகரி மயூரண்ட கரெக்டரை படி கதைக்கிறதுக்கு இவங்க இல்லைன்னு கதைச்சு பார்க்கட்டும். நான் எந்த கேட்டகரி இதுதான், நான் எந்த கரெக்டர் இதுதான். நீங்க எல்லாரும் அழிவு ஊற்றினாலும் பரவாயில்ல, பயப்படவே மாட்டேன். உங்கள் எல்லாரோட தனி என்ன சண்டை பிடிப்பேன். ஆனா இன்றைக்கு சொல்றேன், பிள்ளையா கதைக்கிற ஆக்களுக்கு நான் சொல்றேன், எதையும் பிள்ளையா கதைக்கிறேன். உண்மையான தேவை இருந்தா சண்டை பிடிங்க, அது நியாயம். அதை விட்டுட்டு ஒருத்தட்ட கரெக்டரை அசாசினேஷன் பண்ணணும்ன்றதுக்காண்டி ஒருத்தனை கரெக்டரை உடைக்கணும், இல்லாட்டி ஒருத்தனை மன உளைச்சலை ஏற்படுத்தணும்ன்றதுக்காண்டி கதைக்கிறதுன்றது கொடூரம். அது வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை. உங்களோட வீட்லையும் ஆக்கள் இருக்கு, உங்களோட வீட்லையும் அம்மா இருக்கு. இன்றைக்கு நான் ஒரு பாட்டு பாடிட்டு முதலாவது போட்டோன்னு என் அம்மா இன்றைக்கு லைக் பண்றான், கமெண்ட் பண்றான். இந்த மாதிரி நிம்மதியா இருக்கிறதுக்கு சரியான கஷ்டம். பிரச்சனை எடுக்கிறது சரியான ஈஸி. எனக்கு பிரச்சனை எடுக்கிறது தான் பயங்கர ஈஸியாக இருந்தது. நிறைய பிரச்சனை எடுத்து கொண்டு வந்தேன். நான் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை எடுக்க விருப்பம் இல்லை. உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த தளத்தில் கேட்டு கொண்டு இருந்தாலும் சரி, இந்த தளத்தில் பிரச்சனை எடுக்கிறதா மயூரன் முதலாதான். ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையில பிரச்சனை இல்லாமல் இருந்து பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. அவ்வளோதான் இல்லை. நான் கோவக்காரன் அப்படி இருக்கு, இல்லை கொலை வரையில் இருப்பேன். ஆனால் நான் மாறுறேன்டா 46 வயசுக்கு பிறகு எனக்கு 4 நண்பர்கள் இருக்கணும். நினைப்பேனோடைய 45 எதிரிகளை சேர்த்து நான் என்ன செய்வேன்? உங்களை எல்லார்டையும் கேட்குற மணி இந்த தளத்தில் மாத்திரம் இல்லை, அந்த தளத்திலையும் தெரியாமல் பிள்ளை செஞ்சு தான் மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. இனிமேல் இந்த பக்கம் பெற மாட்டேன், உங்களோட பக்கமும் பெற மாட்டேன். நான் இந்த பாட்டுக்கு இருக்குது. ஆனால் பயத்தில் இல்லை, நீங்கள் எல்லாரும் பிழைச்சி போகணும்ண்டு. எனக்கு கோலவரி, நான் அடங்கவே மாட்டேன். இப்ப சொல்றேன் மயூரன், இப்ப சொல்றேன், உங்களோட போட்டோவோ உங்களோட வைபிண்ட போட்டோவோ போட்டு நான் அடிக்க மாட்டேன். யாரும் அடிக்க பிறகு நான் அடிக்கிறேன் நீங்க நினைக்க வேண்டாமா? அடிக்க மாட்டோம், அடிச்சதும் இல்ல. நிச்சயமா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அதோட நாங்கள் இங்க விடவும் மாட்டோம். ஆனா போட்டோ போட்டு நான் ஒருத்த கட்டாயம் சொல்றேன் மயூரண்ணா, அந்த நீங்க எதிராக தளம் திறந்த அண்டு சரியா என்னோட தளத்துல இருந்து யாருன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. உங்களோட ஃபேமிலி என்ற அளவுக்கு வரக்கூட தமிழ் ஒக்ஷனா சொன்னவர், அவரை பத்தி மட்டும் கதைங்க, அவருடைய குடும்பம் எல்லாம் நல்லது. அந்த டைம்ல சொன்னாங்க. அந்த டைம்ல நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினான். ஆனா அந்த வரியும் கோவம் சரியா, நான் உண்மையை ஒத்துக்கொள்வேன். நான் என்னன்னா எங்கள் 2 பேரையும் தான் ஒன்று இறக்கி விட்டது. நான் யாரு கருணாநிதி துரோகின்னு சொல்லி என்ன இறக்கி விட்டது. எல்லாருக்கும் அதுக்கு தானே வந்து எல்லாம் இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் நாங்க மரியாதையும் கொடுத்து மதிப்பும் கொடுத்து தான் நாங்க வச்சிருந்தாங்க. யாரையும் அதுக்கு நாங்க விடுறது இல்லையா? பிளாக் பண்ணி விட சொல்லி நீங்களாம் கெஞ்சி மண்டாடி போன்ல பிளாக் பண்ணி விட்டுருங்க. என்ன நான் வாழ்ந்தேன்னா பாயத்து வந்து சரி, அது நியாயம், அது உண்மை, அது எனக்கு ஞாபகம். நான் சொன்னேன் உங்களோட எந்த பிரச்சனையும் இல்லை மயூரண்ணா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த இந்த விஷயத்துல நீங்க அதிகமா சொல்ல தேவை உண்டு. ஏன்னு சொன்னா இந்த விஷயத்துல அவங்க இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு முடிவுன்னா அவங்க அங்க இருந்து ரெக்கார்ட் போட்டா மட்டும் நாங்களும் பதிவு விடுவோம். இல்ல அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு 2 விதமா நெகோசியேட் பண்றது நடுவில் வரும். அவன் வந்து சொல்றத கொஞ்சமாவது கேட்கு. அப்படி இல்ல கடுகன் பந்தயம் முடியும் நீங்க நின்றா நடுவுக்கு நின்றவன் எல்லாம் இந்த எரிக் சொல்ல மாதிரி ஓடித்தான் போகணும். நான் அவ்வளவு கெட்டவன் கிடையாது, எரிக் சொல்ல மாதிரி கெட்டவன் கிடையாது. மயூரன்
இப்ப ஜெகன் சொல்லுது அவரை அதை சொல்லி அதை செய்தா தான் இங்கால மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிடு. சிம்பிள், அவ்வளவுதான். கேட்டிருப்பாங்கல்ல, எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்லி விடுறது, இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, அவ்வளவுதானே. அதுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னா ஜெகன் போற வழியை பார்த்துக்கொள்ளும், அவ்வளவு. நான் இப்ப சொல்றேன் 100% அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. விட சொல்லுங்க. விருப்பம் இல்லாதவனை போஸ்ட் பண்ணி நாங்களும் அது மரியாதை இல்லை, மன்னிப்பு இல்லாது. விருப்பம் இல்லாமல் வாரவே அது மன்னிப்பு இல்லை தம்பி. அதுக்கு ஒன்றும் செய்யல, நானும் செய்யல. அது சும்மா வாயால சொல்லி போட்டு போறதா இருக்கக்கூடாது. நான் மனசாலதான் மன்னிப்பு கேட்டான். இடங்களை பாருங்க, சுவிட்சர்லாந்து இடம் சாக்லேட்ல நீங்க வந்து கொஞ்சம் நிப்பாடுங்க. நாங்க இவ்வளவு சீரியஸா காய்ச்சி நீங்க வந்து காணுவாங்க. செங்காடனை எங்களுக்கு நீங்க காட்டி இனி இதுக்கு மேல காட்டுறது இடம் இல்லை. சுடுகாட்டுல இருந்து எல்லாம் காட்டிட்டு பேசாம இருக்கிறேன். நாங்க எல்லாம் என்ன செய்யறது உண்மையா நான் குழம்புறேன். என்னடா எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சமாவது நான் டீசெண்டா யோசிச்சு ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்று யோசிப்பேன். ஆனா இந்த பிரச்சனையை முடிக்கிற அதை விட இதுக்கு மேல நான் கதைச்சேன்னா ஜெகனம் போட்டு கொடுக்க போறாரு. அவர் இப்ப ஜெகன் சொல்லி இருக்கு இப்படி அதை அதன்படி அது செய்யட்டும், விளங்கிட்டு. சரி, அவரவற்றை கட்டிட்டு ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வடிவா சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி வெல்றீங்கன்னு பார்த்து எனக்கு தப்பித்தோறி இந்த 46 வயசுல விளங்காத ஒரு அறிவு இந்த இந்த பிரச்சனை எப்படி முடியுதுன்னு பார்த்து நான் அறிஞ்சு வருவேன். சரியா? உண்மை நான் வெயிட்டிங். எப்படின்னா உலகத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும், குடும்ப பிரச்சனை வந்தாலும் சரி, காணி பிரச்சனை வந்தாலும் மயூரன் போய் தீர்த்து வைக்கணும். ஆனா மயூரனுக்கு இப்ப ஒரு எல்லாரும் சேர்ந்து நீங்க அதை செய்து வைக்க போறீங்க. உங்க 2 பேர்ட்ட குரூப் இல்ல, நான் இதை பார்த்து ரசிக்க. நான் என்னண்டா எனக்கு என்னையும் சசியும் தான் ஒரே அடி இறக்கப்பட்டது ஒரே நாள்ல. இல்ல திரும்பவும் சொல்றேன், இல்ல முதலாவது பாருங்க நான் சொல்றேன். முதலாவது என்ன மியூட் பண்ணி அதுக்கு பிறகுதான் இரவு மெசேஜ் அனுப்பினேன். என்ன ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, நான் சொறி முட்டேன். அவ்வளவுதான். சொறி முட்டை யாருக்கா தெரியுமா? கொஞ்சம் ஓகே, அதே மாத்துவோம். சொறி முட்டை என்ன அந்த முட்டை கொஞ்சம் வீங்கி இருக்கும், அவ்வளவு. அது வயிறு வீங்கி போய் கிடக்கு. சனியை தொட்டீங்களா சாவு சனிய. அதுதான் என்னோட சொட்டாலும் அதுதான். நானும் ஒரு சொறி முட்டை. சரியா? ஆனா வந்து பேசிட்டு எனக்கு பிரச்சனை இல்லன்னா இதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கதைக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மட்டக்களப்புல இந்த களவாஞ்சி நீங்க எங்க ஐயா? அதாவது சொல்லுங்க. நான் எங்க நான் வீடியோ போடுறேன்னா பாருங்க. இல்ல நீங்க சும்மா சொன்னாங்க, பிரச்சனை பேரு சொன்னாங்க. இப்ப கூட மட்டக்களப்புல வந்து கீபோர்ட் வாங்கிட்டு நான் ஆசையில கேட்கிறேன். இந்த தமிழ் வந்து மட்டக்களப்பு தமிழா தான் அந்த இடத்துல இல்ல. நான் உங்கள்ட்ட கேட்க நீங்க வந்து இப்படி சொல்றபடியா உங்களுக்கு நாங்க எப்பயும் அண்ணான்னு சொன்னா அண்ணாவை தான் இருக்கீங்க நீங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னபடியா தமிழ் ஸ்தலத்தை வந்து இறக்கி விட்டபடியா இன்னொரு தளத்துல வந்து அடிக்க பண்றீங்க. இல்ல நடக்காத நடந்த விஷயம் நீங்க அதான் நான் செய்யல. நீங்க எப்படி ஆடுவாங்க? நான் செய்ய நான் செய்யவே இல்லை. நீங்க தளம் திறந்து எங்களை அழிக்கணும் சொன்ன நீங்கள் வாயால தளம் விட மாட்டேன். நான் சொல்ல கேட்கறேன் வந்து எங்கட வருத்தம் வந்து தமிழ் சொன்னா என்ன இது செஞ்சாலும் பிடிச்சிட்டீங்க நீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், மன்னிப்பு கேட்டதோட அந்த கதையெல்லாம் நீங்க திருப்பி முதல்ல இருந்து சொல்றாங்க. நாங்க இப்ப இருக்கிற சனியர்கள் வந்து இல்லாம வந்து அநியாயம் பண்ணி கொண்டு மயூரன் தான் கோத்து விட்டவன். மயூரன் நானே ஒத்துக்கொள்றேன். நான் தாண்டா பிரச்சனை எடுக்கவே இல்லை. ஆனா என்ன எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிரச்சனை தான் கேட்டாச்சு. இப்ப உங்க 2 பேர்ட்டையும் விட்டாச்சு. அவங்க அடங்க போறாங்களா இல்லாட்டி ஜெயலலிதா அவங்களுக்கு இந்த தளம் வந்து வருஷ கணக்கில் இருந்த தளத்தோட அடிச்சு மோதி நிலையா நிக்கிற தளம். இவங்க நேற்று முளைச்சிட்டு நான் இந்த தளத்தை உடைக்கிறேன். சரி, அது எனக்கு ரெடியானாலும் இந்த தளம் ரெடி தான். இதான் பயமும் இல்ல. நீங்க எல்லாரும் வடிவா செய்யுங்க.
நான் திருப்பி ட்ரை பண்ணினேன். எங்களுக்கு ஒரு எதிராக உண்டு, இல்லாட்டி நாங்களே எங்களுக்கு எதிராக உண்டு வேணாம்ன்றதுக்கு நான் மேக்சிமம் ட்ரை பண்ணினேன். இதுக்கு மேல கடவுள் தான் எதிராக தளத்துல இருந்தபடி நாங்க தளத்துல இருந்த ஆக்கள் தான் நாங்கள் தண்டோடிச்சு கொண்டு இருக்கிறோம். அதான் எனக்கு கவலையில தான் நான் சொன்னேன். நான் வேண்டாம் என்ன இன்னொரு விஷயம் மாறினான். அது நல்ல நிறைய கதைச்சு போட்டு கடையில சண்டை பிடிக்கிறது நாங்கள் தானே. தமிழ் பாக்ஸ் அண்ணா ஜெகன் இல்லையா? ஆமாண்ணா. என்னன்னா நான் உங்கள்கிட்ட இல்லாட்டி இங்கே வேற யார்ட்டையாவது நான் அந்த நபர் என்ன பிரச்சனை பண்ணதில் நான் ஏதாவது தற்கொலை பண்ணுவேன் அந்த தளத்தில் நான் காய்ச்சினானோ இல்லாட்டி ஃபோனில் காய்ச்சி இல்ல அந்த தளத்தில் போய் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நான் தற்கொலை பண்ணுறேன் காய்ச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அது நான் தான் சொன்னது. யார் சொன்னது? நான் உங்கள்கிட்ட கதைக்கவே இல்லை பிரதர். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எப்படின்னா இவன் எனக்கு போன் அடிக்காது, நான் இவன் வீட்டு வாசல்ல போய் இவன் தற்கொலை செய்வான்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதுதான் நான் விளங்குறது விளங்காது. நான் எங்கேயாவது ஒரு கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணினேன் உடனே நான் தான் சொல்றேன். எனக்கு விளங்கி இருக்கு. அந்த நபர் தான் அதுக்கு நான் அனுப்பின மறுமொழி எல்லாரும் வயசுக்கு மூத்த ஆக்கள் தான். தெரியும் உங்களுக்கு 51 வயசு, 49 50 வயசு. நீங்க எல்லாரும் சும்மா வந்து ஆக்களை விரட்டுவதுக்கோ நான் தற்கொலை செய்வேன் எனக்கு குடும்பத்துல பிரச்சனை இல்லை எங்கள்கிட்ட வந்து நீதி கேட்க கூடாது. நீங்க எல்லாரும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நியாயமா ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு ஒரு மனுஷர் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்கன்னா நாங்க ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு லீகலா நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்க கேட்டோன்னு ஒரு மறுபடி சொன்னேன் பாரு, நான் தான் அதை சொன்னான்னு சொன்னேன். அதான் நான் செய்தோண்டா ஒத்துக்கொள்வேன். நான் தான் சொன்னேன். எனக்கு வந்த மெசேஜ் தான் நான் சொன்னேன். அதாவது நீங்க வந்து பயந்துட்டு இருக்கீங்களாம். என்னன்னா கபிதோரி போன் ஆன்சர் பண்ணாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் பயத்துல இவன் தற்கொலை செத்துவான்னு சொன்னா நான் என்ன செய்யறது? எனக்கு என்ன நான் கட் பண்ணி எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னா அப்ப எனக்கு பயப்படுறீங்க திருப்பி அடிங்க. இப்ப உங்களையும் என்னண்டா அவங்க ஒரு ஆம்பளையா இருந்தா நான் இப்படி சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டேன்னா அப்ப நீங்க ஒரு வித்தியாசமான டைம். அப்ப நீங்க ஆம்பளை இல்ல அவங்க அந்த நபர் ஒரு ஆம்பளையா இருந்தா நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 8th grade black belt இல்ல? அப்ப சும்மா நான் வந்து இந்த காதால கேட்டுட்டு ஞாபக சக்தி இல்லாம வெறியில பைத்தியம் மாதிரி கதைக்க மாட்டேன். எனக்கு வடிவா தெரிஞ்சதான் கதைப்பேன். நான் உண்மையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டானா செகண்ட் டானா தேர்ட் டானா? நீங்க தேர்ட் டானா உங்களுக்கு 36 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்க வடிவா கிளாஸ் எடுக்கலாம். சைனால இருந்து ஜப்பான்ல இருந்து உங்களுக்கு அந்த பிளாக் பெல்ட் அழகு உங்களுக்கு இருக்கு. சரியா? அப்ப எனக்கு தெரியும் ஆம்பளை மயூரன் நான் கேட்டாரு கேள்வி கேளுங்க. நீங்க கேட்கற கேள்வி ஆனா உறஞ்சுரன் மேல கொண்டு போக நான் விரும்பல. பயப்படாம கேளுங்க. இப்ப ஒரு மெசேஜ் ஒன்று உனக்கு வந்தது, இப்படி ஒரு மெசேஜ் வந்தது. சரி, அதுக்கு நீ பதில் அங்க கொடுத்துட்டேன். இப்படி வேணுமெண்டா போலீஸ் ஸ்டேஷன் போங்க அதெல்லாம் கொடுத்துட்டேன். மேட்டர் இஸ் க்ளோஸ். சரியோ? அது ஏன் வந்து அந்த தளத்துல சொன்னேன் என்னன்னா அந்த மெசேஜ் க்ளோஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் மெசேஜ் போட்டுட்டேன். ஆனா திருப்பி துவச்ச பண்ணி கொண்டு இருந்தானே அதை சொல்லி சொல்லிருக்காங்க. யார் சொல்ல அதை தளத்துல சொல்லக்கூடாது. மயம் பிரதர் என்னண்டா நிறைய விஷயங்கள் நான் அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படியே மறந்துடுவேன். இப்ப மயூரன் அது சரின்னு இருக்கோ நீ சொன்னது? நான் செய்தது போல இல்ல, நீ அந்த தளத்துல வந்து கதைச்சிருக்க கூடாது. இல்ல என்னண்டா எனக்கு என்ன இரவு நித்திரை இல்லாத அளவுக்கு டோச்சர் போன் அடியன்னா உங்களுக்கு நிற்க மாட்டீங்க. அந்த மல்டிபிள் மாதிரி 25 மிஸ் கால் நம்புவீங்களா? ஆனா திலீப் வந்து என்னட்ட நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பினது. நான் சொன்னேன் கால் மீ இன் 1 hour ஐ அம் இன் ஷாப்பிங். ஆனா திலீப் சொன்னது மெசேஜ் பண்ணினது நீங்கள் எப்ப உங்களுக்கு புரிய எடுங்க. ஆனா 2 வரையும் எடுக்கல. அப்போது ஒரு இடத்துக்கு அழைச்சினது. ஆனா திலீப் சொன்னது நானும் கொஞ்சம் இடத்துல பிஸியா நிக்கிறேன். நானும் சொன்னேன் ஓகே நான் நாளைக்கு இல்ல ஞாயிற்றுக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்து கோல் காய்க்கு.
அப்படிப்பட்ட காலத்துல திருப்பி 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 அடிச்சு சாவடிச்சு போட்டு அதை விட அனுப்புறது மெசேஜ்களை பிறகு அழிக்கிறது, பிறகு புதுசு புதுசா அனுப்புறது. நான் மாட்டாமையா, நான் மயூரன் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். அப்ப எனக்கும் ஒரு கோபம் வரும். என்னடா எந்த நேரமும் கோல் அடிச்சு கொண்டே சாவடிச்சு கொண்டு எனக்கு எப்படி என்ன இருக்கும்? நான் சொல்லி பார்க்கணும். நீங்க எல்லாம் 45-50 வயசு பொம்பளையும் ஆம்பளையும் உங்களோட பிரச்சனையை நீங்க பாக்குறத விட்டு நான் மயூரன் 46 வயசுல நான் என்ன ஜட்ஜ் பண்ணணும்? அந்த பிரைவேட் இதுகள் இந்த தளத்துக்கு வந்துருக்க கூடாது. வந்தா அது என்ன நீங்க நம்ப மாட்டீங்க. 35 மிஸ் கால் கண்டுறீங்களா அங்கேயா ஒரே நம்பர்ல இருந்து? ஆனா ஆனா மயூரன் களத்துல கலைச்சிருக்க கூடாதுன்றதான் நினைச்சு இல்ல. நான் சொல்றேன், நான் இல்ல உங்களோட உண்மையான இது வந்து நியாயமான கேள்வி உங்களோட. ஆனா என்ன பிரச்சனைடா, ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் ப்ரெஷரை கொடுக்கலாம். இப்ப 40 பேர் திருப்பி ஒரே அடியா என்ன கேள்வி கேட்டு 8 பட்டியல என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு மறுபடியும் சொல்லி பார்ப்பேன். இல்லாட்டி பக்கன்னு வாயில வந்துடும். அதான் தாக்குறது போய் தாக்குறேன். அப்படி வீடியோ ஐயா தயவு செய்தையா, ஐயோ கடவுளே இந்த ஆளு இருக்காங்க. மயூரன் கேபா காட்டுறேன் பாருங்க, கேபா காட்டுறேன். எங்க கேபாப் தெரியாது தானே? கேபாப் டாக்டர் கேபாப். ஓகே நான் கதைக்கலாமா? ஓகே மயூரன் நான் கதைக்கலாமா? ஓகே. என்னண்டா இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த தளத்துல போய் பதிவு பண்ணிடுறாங்க உங்களையும் என்னையும் பற்றி தவறாக. நல்ல விஷயம், செய்யட்டும். சரியா? ஓகே, நல்ல விஷயம். ஆனா என்னண்டா அவங்களுக்கு தெரியுது இல்ல, அவங்க பண்றது அவங்களுக்கு தான் திரும்பவும் பேக்ஃபயர் ஆக போறது அவங்களுக்கு தெரியுது இல்ல. எல்லாரும் பேக்ஃபயர் ஆனது ஆக போதில்லை. பேக்ஃபயர் என்னண்டா தமிழ்ல உங்களுக்கு நீங்க செய்த திருப்பி வந்து அடிக்கும் அர்த்தம். அதை நான் வடிவா சொல்லிடுறேன். இப்ப கூட ரவீஸ்வரி அக்கா வந்து அங்க 2 காய்ச்சி போட்டு மயூரன் நிக்கிற தளத்துல நான் நிக்க மாட்டேன்னு போனவா. அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் அவாவை இழுத்து விட்டேன். அவ வந்து சரியான இன்னசென்ட். அவாவை நம்பி நான் வந்து உங்களுக்கு எதிராக நின்றேன். ஆனா நீங்க சொன்ன ஒரு கேள்வியோட கடைசியில ஒரு 1 hour ஆர்குமெண்ட் பிறகு நீங்க சொன்ன ஒரு விஷயத்தோட நான் சொன்னேன் ஐ எம் சாரி, ஐ எம் அவுட். அதாவது ஒரு பரிசர் நீங்க சொல்றீங்க நான் கொலை செய்யலையாண்டு. ஆனா எல்லாம் சரி உங்களுக்காக நான் வந்து வாதாடி கொண்டு நிற்கிறேன். கடைசியா வந்து இங்கே நான் தான் கொண்டேன் சொல்லி கிளி விட்டுறாதுன்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கு? அந்த பரிசருக்கு விசாரிப்பேன். ஜட்ஜோட கூட ஜட்ஜ் சொல்லுவான். ஓகே, அடுத்தது நீங்க அன்றைக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் உடல் உறவுக்கு கூப்பிட்டேன்ன்றது நான் வாயால நான் சொல்லவே இல்லை பிரதர். உங்களோட வீட்டுக்கு வந்தவா, உங்களோட வீட்டுக்கு சொல்றீங்களா? உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டீங்க. உங்களோட வீட்டுக்கு என்னன்னாலும் அன்றைக்கு வீட்டுக்கு பர்த்டேக்கு பிரதர் வீட்டுக்கு கூப்பிட்டேன் பிரதர் பர்த்டேக்கு அவங்க தான் திருப்பி இந்த கதை வேணாம் இந்த கதை இதுல வேணாம். அன்றைக்கு உம்மை தான் போட்டு தாக்கு தாக்கி கொண்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் நான் சொன்னேன் இதை கதைக்க விடுங்கோண்டு வந்து நீ 2 கேள்வி தான் கேட்டீர். அதோட மயூரன் சொல்லிட்டது அப்படியா கதை ஓகே அவ தாக்கியாச்சு. நான் சிம்பிளா சொல்றேன். அன்றைக்கு உங்களோட பேரை நிற்கிய பண்ணிட்டு மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளும். நான் ஒரு நாளும் பிள்ளையா இருக்க மாட்டேன். வந்து கோவப்பட்டு நிற்கிறேன். அதுக்கு முதல்ல காய்ச்சவா என்ன பிரச்சனை தெரியுமா? அன்றைக்கு வந்து மயூரன் தாக்குன்னு தாக்கி கொண்டு கொஞ்சம் புறம் அப்ப பிறகு அது உமக்கு சாதகமாக தான் போனதுன்னு நினைக்க சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பிறகு மயூரன் ஐ அம் ஹாப்பி. நான் அடுத்து என்னோட சொல்றேன் மயூரன் பிரதர். நான் சொன்னா உங்களுக்கு என்னன்னா நீங்களே முடிவு பண்ணுங்க. நாங்க வந்து ஜட்ஜஸ் கிடையாது, லோயர்ஸ் கிடையாது. 100 கால் பண்ணினா 90 கால் தான் இருக்கும். சரியா? சின்ன ஒரு அப்ளிகேஷன் மியூட் பண்றேன். அப்ப ஒரு விஷயம் காய்க்கிறோம் மயூரன் பிரதர். சொல்லுங்க. ஒரு 100 கால் பண்ணினா 90 கால் அவங்களோட காலா தான் இருக்கும். அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க 6ல தவறு 6ல சரின்னு முடிவு. அதானே சொன்னேன். 45 மிஸ் கால் பார்த்துட்டேன். உங்களுக்கு 100 பரவாயில்ல, அது உங்களே அன்பு. ஆனா தேவையில்லை தானே, உங்களுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப 6ல தவறு 6ல தப்பு இது வந்து யோசிங்க. இல்ல ஒட்டு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வேண்டாம்டா விட்டுருங்க. நீர் வந்து இங்க ஒன்றும் ப்ரூவ் பண்ண வலிக்கிறேன். அவாதான் ஏதோ ப்ரூவ் பண்ண வலிக்கிறது. ஆனா அன்றைக்கு உமக்கு சாதகமா தான் அது பேக்ஃபயர் ஆனது. அவாக்கு விளங்கு என்னண்டா எல்லாமாகியும் திரும்பவும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா கொஞ்சம் போறேங்க. நீங்க 51 வயசு, 55 மாறி சொன்னது கூட நான் இல்ல 51 வந்தீங்க. அதான் அண்ணாண்டு போட்டேன் 40 மெசேஜ் சொல்றது கேளுங்க. ஒரு விஷயத்த வரைய விடாங்க. ஒரு உங்களோட மனைவி உங்களை நம்பினா நீங்க சேஃப். ஆனா கண்டவங்க எல்லாரும் வந்து உங்களை கை வைக்க வலிக்கிட்டா நீங்க சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கணும். நோ, ஐ எம் நாட் கோயிங் டு டை, ஐ ஹாவ் நோ டைம் டு டை. எல்லாம் ஜேம்ஸ் சொந்த படம். வை ஆன் எர்த் ஐ ஹேவ் டு டை. அதை மாத்திரம் சொல்லுங்க. திருப்பி பார்த்து சிரிச்சுட்டு
நோ வே யூ கேன் ஈவன் திங்க் அபவுட் கில் மீ நினைச்சிட்டு பேசாம விடும். என்ன நச்சு நான் சார நீ நினைக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லைன்னு பேசாம இருக்கணும் முடியும். ஏன் பயப்படுறீங்கடா? மானம் போயிருந்தா. மானம் போறது என்ன தெரியுமாண்ணே? எந்த அம்மா அப்பா என்ன பிள்ளையா நினைச்சதான், எந்த மனைவி என்ன பிள்ளையா நினைச்சதான். ஊருக்கு நாங்க பயப்படக்கூடாது. ஊர் 4 விதமா கதைக்கும். சரியா? 4 விதமா கதைக்கும். ஒன்று சொல்லும் இவனுக்கு 40,000 ரூபாய் சம்பளம் உண்டு, இன்னொன்று சொல்லும் இல்ல இவனுக்கு 33,000 ரூபாய் சம்பளம். ஊரை பார்த்து பயந்தா தான் உங்களுக்கு. நீங்க ஒன்றுக்கும் பயப்படாது. நான் பயப்படுறது உங்களுக்கு மெசேஜ் வந்தா உடனே அழிப்பாங்களே. எனக்கு அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன கொண்டாலும் பரவாயில்ல, நான் அடங்க. நான் வேற விதம். இல்ல அவங்க போடுற மெசேஜ் எல்லாம் உடனுடன் அழிப்பாங்களே. அழிப்பாங்க, அழிச்சிட்டாங்க. என்ன நான் பார்க்க கூடாது. சிலது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும். அதை போட்டு எக்ஸ்ட்ரீம் one of the extreme criminal. Okay. சரி வசந்த், நான் தான் ஒரு பச்சை வண்டி, உலகத்திலேயே பச்சை வண்டி. உண்மையா கலர் மாறுறதுக்கு எவ்வளவு கடித்தனம் பண்ணுன்னு உனக்கு தெரியாது. அது சும்மா ஒரு பள்ளியினது இருந்தது. அதே நேரம் பச்சை வண்டி என்றது குடும்ப விட கொஞ்சம் சின்னன். உன்னை போல எத்தனை பேரை பார்க்கலாம். நாங்க ஒரு தரம் உங்களை போல முட்டாள்கள். நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேளுங்க. ஏர்கிராஃப்ட் 380 300 எப்படி ஃபிளை பண்ணுது, அதுக்கு என்ன த்ரஸ்ட் வேணும், அதுல இருந்து உங்களுக்கு பயல் செய்யறதுக்கு என்ன வேணும் கேள்வி. நான் சொல்றேன் மறுமொழி. அதை விட்டு கீழே இருந்து எழுதாதீங்க. மேல கதைச்சுப்பார். ஒரு கேள்வி கேட்டு மறுனுக்கு மறுமொழி தெரியல, நான் விட்டு போட்டேன். ஒரு கேள்வி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. அதை விட திலீப் நீங்க டோன்ட் வரி. அதுதான் நான் சொல்லியேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? இல்ல உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க செய்தது நியாயம். அதே நேரம் நீங்க உங்களோட பக்கம் சேஃப்டியா இருக்கணும்டா, கவனமா இருங்க. தப்பி தவறி பிள்ளைங்களா நான் பார்த்துக்கொள்ளும். என்னண்டா திரும்பவும் அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. பயப்படக்கூடாது. நீங்க கடைசி ஆயுதம் கொண்டு பாய்ப்பேன். அதோட எனக்கு தெரிஞ்சு லைஃப் பண்றது ஒரு ஆம்பளை என்கிட்ட நியாயம் கேட்டது, அதுக்கு விடுவேன். நான் ஆம்பளைக்கு தான் எனக்கு ஆம்பளையில தான் பிடிக்கும். ஆம்பளையில தான் முதலாவது நல்லவங்க. பெண்களை நான் மதிக்கிறேன். என்ன முடிஞ்சு படுங்க. இனிமே எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைடா என்னோட கோத்து விடுங்க, நான் பார்த்துக்கோ. கேரண்டி. நான் மயம் பிரதர், இந்த பிரச்சனை நடந்து அடுத்த நாளே எனக்கு தமிழ் பாக்ஸ் உங்களோட நம்பருக்கு தரவான்னு கேட்டவர். நான் வேணாம் சொன்னேன். நானும் சொன்னேன் வேண்டாம், கொடுக்க வேண்டாம். ஏனண்டா இது இவ எல்லாரும் வயசுக்கு மூத்த ஆக்கள் கதைக்கக்கூடிய விஷயம். எனக்கு இதுல நாட்டம் பண்றதுக்கோ ஜட்ஜ் பண்றதுக்கோ எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனப்படியே நானும் சொன்னேன் இல்ல என்ன வேணாம். நான் தமிழ் சொன்னேன். தமிழ் சொன்ன கேட்டவர் மாதிரி உங்களோட நம்பரை கொடுக்குறோம். நான் இல்ல வேணும். ஆனா பிறகு ஒரு சொன்னேன், நானும் சொன்னேன் என்ன நம்பரை கொடுத்து விடுங்க கதை கட்டலை. ஆனா இந்த வரைக்கும் நாங்க காய்ச்சல் கிடையாது. இன்றைக்கு தான் காய்ச்சினாங்க. அப்ப கூட நான் ஞாயிற்றுக்கிழமை கதைங்கன்னா சொன்னான். ஆனா ஒன்று சொல்றேன், நான் ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளை பெரிய ஆளுங்கெல்லாம் பார்க்க நேர்மையா இருந்தா நேர்மை தாண்டா, நியாயம் தாண்டா என்று போட்டு நாட்டாம என்ன நாட்டாம அந்த குரங்கு செட்டு தான் என்ன இருக்கு. அப்ப மாட்டினா நீங்க சாகணும். புள்ளியதான் இந்த தளத்துல அந்த பர்சனுக்கு நான் ஒரு பதிவு சொல்லலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல என்னன்னா அவங்க அவங்களோட லைஃபை பார்த்துட்டு போகணும். நான் என் லைஃபை பார்த்துட்டு போறேன். திரும்பவும் சொரிஞ்சிட்டு இருந்தா நான் ஆம்பளண்டு பொம்பளண்டு பார்க்க மாட்டேன். சரியோ? நேரா மூஞ்சில குத்திட்டு போவேன். கடை தெரியும், சரியும். உங்களோட வீட்டுக்கும் வர தெரியும். அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களா இருங்க, நானே. ப்ளீஸ் விலகிக்கொள்ளுங்க. பிடிக்கலன்னா விலகுங்கப்பா. ஆனா இன்னைக்கு நான் இதுல ஒரு நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். என்ன விஷயம்? ஓகே, திலீப் அந்த வீட்டுக்கு போற இதுகள் வைக்க வேண்டாம். ஓகே, இல்ல நோ அதை நீங்கள் சொல்லவும் கூடாது. அங்க நீங்கள் நான் இல்லண்ணா எந்த வீட்டுக்கு வரும்போது நான் விடுவேனா? இல்ல நீங்க ஜென்டில்மேனா இருங்க. நீங்க ஜென்டில்மேனா இருங்க. ஜென்டில்மேன்ன்றது அர்த்தம் அடிக்கிறது பொம்பளை கிடைக்கிறது. இல்ல அந்த வீட்டு பக்கம் போறதுன்னு நீங்கள் இப்படி சொல்லவும் கூடாது, அங்க போகவும் கூடாது. சரியா? ஏனென்றால் அதெல்லாம் லோ கொண்டு எங்கேயும் மாட்டி விட்டுடும். சரியோ? கவனமா இருக்கும். உங்களோட வீட்டுல உங்களோட மனைவிக்கு உங்களோட வீட்டுல சொல்றோம், நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள இதாதான் அது வேற அழுவேன். ஆனா நீங்கள் நம்ம சொல்ற விளங்குதா திலீப்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதை நீங்க மனதில் வச்சிருங்க. சரியா? அந்த நோக்கம் இருக்கக்கூடாது, சிந்தனை இருக்கக்கூடாது. ஓகே, சாரி. தேங்க்யூ அண்ணா, எனக்கு கதைக்கு இது பண்ணக்கு தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்குமே. என்னால ஒண்ணு அடிக்க முடியுமாண்டா? இல்ல பரவாயில்ல நீ போன்னு. ஏன் தெரியுமா? அடிச்சு விழுத்த முடியும், ஆனா விட்டுட்டு போறேன்னு சொன்னா அதுக்கு பேர் தோல்வி இல்லை, அதுக்கு பேர் வெக்கம் இல்லை, அதுக்கு பேர் தோல்வி இல்லை. அது
என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஓர்மை என்னது? ஆஹா. ஓர்மம்னா கோவம் இல்ல. பொறுங்க, இன்று போய் போறதுக்கு நாளை வா என்று சொல்லி ஒருத்தர் எழுதினாங்க. என்னடா அங்க அம்பு இல்ல, வில் இல்ல, ஒருத்தர் நிற்கிறான். அவனை இப்ப கொள்வது எனக்கு அதுக்கு பெயர் நிராயுதபாணி. பேராண்மை. நிராயுத பாணி ஒருத்தர் நிக்க அவனை பாணியா நிக்க நீ போயிட்டு நாளைக்கு ரவுண்ட்ஸ்ல எடுத்துட்டு ஃபுல் லோட்ல வா, நாங்க சாப்பிடுவோம். இதுக்கு பேர் தான் பேராண்மை. நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லுங்க, விழுந்து கிடக்குற பச்சை பள்ளியையோ செத்த பாம்பு அடிக்கிறது கட்டித்தனம் கிடையாது. ஒரு பெரிய பவர் எதிராக நிற்கிறேன்னா அதை விட்டுட்டு நாங்க அந்த சின்ன பூச்சிகள் புழுக்களோட எல்லாம் சண்டை. எங்களுக்கு வேற வேலை இல்லை. இப்ப எல்லாரும் கனையா கதைக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பண்ணிடணும். மயூரன் வந்து எல்லா கதைக்குமான கல்லன் ஆனா பொறுக்கி ஓட்டு பிரச்சனையும் இல்லை. ஏண்டா ஒருக்கா மகாபாரதத்துல வந்து முன்னுக்கு பஞ்ச பாண்டவர்கள பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அர்ஜுனன் வந்து நிற்கிறேன். ஆனா முன்னுக்கு நிற்கிறது யாரு? கர்ணன். என்னன்றா இவனை சொல்றது எந்த ரத்தம் எந்த அண்ணா கர்ணன். வந்து தெரியாது. அப்ப இவன் சொல்றான் எந்த நண்பன் அவனுக்கு தெரியும். அப்ப அப்ப கிருஷ்ணன்கிட்ட கேட்கிறார் என்ன செய்யறது. சாரி மார்கழி ஒத்துக்கொள்றேன். சாரி சார், நீங்க கரெக்ட். அர்ஜுனன்கிட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு, அதை வச்சா கர்ணன். ஆனா கர்ணனுக்கு வாகனம் இருந்தது கிருஷ்ணன். அப்ப கர்ணன் கேட்கிறான் இவன் அடி வாங்க போறேன், அடிச்சு கொலை போடுவோம் எல்லாரும் கொலை போடுவோம். இல்ல 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 கர்ணனுக்கு கிருஷ்ணன் இருக்கு இல்லடாப்பா, அர்ஜுனனுக்கு தான் கிருஷ்ணன். அப்ப என்னன்னா ஓகே இவன் எந்த தம்பி, நான் இவனை கொல்லவா இல்லையான்ற மாதிரியும் இது எல்லாரும் எந்த சொந்தக்காரர் தானே, நான் என்ன சண்டை பிடிக்கிறேன். அவர் ஒரு வசனம் சொல்லி வரேன் கிருஷ்ணன் என்னண்டு, இது யுத்த தர்மம். இதுல வந்து இந்த நோமலா வந்து போலீஸ் ஆஃபீஸரை கொண்டா பெரிய கொலை குற்றம். ஆனா சண்டையில ஆமியை கொள்றது வந்து பெரிய குற்றம் இல்லை. ஆனா போலீஸ் ஆஃபீஸரை கொண்டா 24 வருஷம் இலங்கை சட்டத்தின்படி. ஆனா ஆமி ஆஃபீஸரோட சண்டையில நீங்க கொண்டா அது வேறு. அது ஆமியை வேண்டா வந்த சண்டைக்கு தான் யுத்தத்துக்கு வர்றவங்க வேற, சிவில் ஆபீசர்ன்றது வேற. சிவில் ஆபீசரை கொண்டா கொல்ல வரி. இப்ப கிருஷ்ணன் சொன்னது நீ செய்யறது யுத்த தர்மம், யுத்தத்துல தர்மம். நீ கொல்லாட்டி இது பெரிய பிரச்சனையா முடியும், நீ செய், அவ்வளவுதான் விஷயம். அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் பழகி பழகி படிச்சு படிச்சு வந்தபடியேத்தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன், சண்டை பிடிக்காதீங்க. எனக்கு 46 வயசு, இந்த அன்னைக்கு புளியாண்டி அன்னைக்கு 80 வயசு வரப்போகுது கொஞ்ச நாள்ல. ஆனா நான் அட்வைஸ் பண்றேன்டா, நான் 80 வயசுல என்ன ஸ்மார்ட்டா இருக்கிறேன். அவன் போட்டு வச்சு செய்யறாங்க, அழகா தான் இருப்பீங்க, ஹேண்ட்ஸம். ஓகே ஆஃப்கோர்ஸ். என்னண்டா சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கணும், உண்மையிலே ஒரு தேவை இருக்கணும். அதாவது எங்களோட இனத்தை அழிக்கிறோம் ரெண்டா நாங்கள் சண்டை நிற்கணும். ஒரு 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 விஷயம் பெருசா பிள்ளையா போயிருக்குன்னா சண்டை பிடிக்கணும். ஆனா என்ன விஷயம் நடந்தேன்னு தெரியாம சண்டை பிடிச்சு நிற்கிறார்கள் கன பேர். நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரும் சண்டை பிடிக்கணும். உங்களுக்கு தான் பொழுதுபோக்குக்கு சண்டை பிடிக்கணும்னா நீங்க சண்டை பிடிங்க. நான் பொழுதுபோக்கு சண்டை பிடிக்கணும் இல்லை, ஒரு பேர்பஸோட சண்டை பிடிக்கணும். பிள்ளையண்டா அடிப்பேன். நான் பெரிய கட்டிக்காரன் கிடையாது. ஆனா எனக்கு முன்னுக்கு வந்து கேள்வி கேட்டு நீங்க மறுமொழி கண்டுபிடிங்க. இப்போ எனக்கு ஒரு அக்கௌண்ட் வந்தது, கூகுள்கிட்ட போய் கேட்கலாம் எல்லாம். ஆனா மயூரண்ட கேட்டு பாருங்க, ஏர்கிராஃப்ட் என்னென்று லிஃப்ட் பண்ணதுல இருந்து எத்தனை த்ரஸ்ட்ல இருந்து ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஒரு சைக்கிள்ல இருந்து எல்லாத்தையும் மண்டைக்குள்ள ஏற்றி வச்சு கொண்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன், ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்கலாம். இப்போ கன பேர் நான் காய்ச்சி கொண்டதை கேட்டுருப்பீங்க. இப்ப தப்பி தவிர யாருக்கா இல்ல கோவம் இருக்கும் கேளுங்க, நீங்க என்ன கேட்கலாம். நான் நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி திலீப், நீங்க சந்தோஷமா இருங்க, நிம்மதியா யாம் இருக்க பயமே. உங்க வீட்டுல இருக்க ரைஸ் குக்கரை பற்றி தெரியுமா? ரைஸ் குக்கர் வந்து 320 டிகிரியில உள்ளுக்கு ஹீட் பண்ணும். ஆனா 120 டிகிரியில தான் எரியும். அதுக்கப்புறம் தான் ரைஸ் வந்து 14 நிமிஷத்துல குக்கா. அது நீங்க வந்து ரைஸை வந்து கழுவி போட்டு போடுறீங்க. அதே நேரம் ஒரு ரைஸ் குக்கர்ல நீங்க உங்களுக்கு வடிவான ரைஸ் வேணும்டா கொஞ்சம் கீயும் என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம். நிஷான் நினைக்கிறீங்க? வணக்கம் நிஷானா.
நிஷா எனக்கு தம்பி, தமிழ்மான் மாதிரி எனக்கு ஒரு தம்பி. நிஷா வந்திருக்கீங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா சார்? உங்களோட குக்கர் ஏதாவது வேலை செய்தா இல்லையா? என்னன்னா உங்களோட குக்கர் ஏதாவது வேலை செய்தா இல்லையா? என்ன கேள்வியும் கேட்கலாம். உலகத்துல ஒரு கூகுள்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் மறுமொழி சொல்றது ரெடி. இவ்வளவு சேலஞ்ச் பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். என்னன்னு கேளுங்க, நான் மறுமொழி சொல்லலையா பாப்போம். இந்த கூகுள்ல வந்துன்னா அந்த படிக்க வேண்டிய நேரம் மட்டும் தான் படிக்க வேண்டாம், மற்றபடி படிக்க வேண்டாம். ஓகே, எல்லாம் தெரியும் தானே உனக்கு மயூரன்? சரி, அடுத்த கேள்வி. முதலாவது கேள்வி, பீடா என்ன மாதிரி பீடா பீடா பீடா. அதுக்கு 3-4 மினிமம் இன்கிரீடியன்ஸ். ஒன்று சீரகம் வேணும், அதை விட பீடா தூளன் ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு கருவா வேணும், நல்ல இளங்குரத்தான ஒரு வெத்தில வேணும், அதை விட கராம்பு சாடையா இருக்கணும், அதை விட சின்ன சின்னதா இந்த கிறிஸ்டல் மாதிரி ஸ்வீட்ஸ் வேணும். அதெல்லாம் போட்டு படிவா மடிச்சு 3ஆ மடிச்சு 4ஆ மடிச்சு அப்படியே வாய்க்க வைக்கணும். அதை விட சுண்ணாம்பு சாடையா பூசணும். அதை விட்டுட்டு அவங்க விற்கிறாங்க ஏற்கனவே செய்தபடி அதை நான் கொண்டு போட்டுவிட்டு வெத்திலேக்க போட்டுவிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இதுதான் வித்தியாசம் உங்களுக்கும் எங்களுக்கும். நான் பீடா வேண்டதுக்காண்டே பீடா கடைக்கு போவேன். இந்தியன் கடையில தனியா பீடா ஷாப் பண்றது அவங்க அப்படி செய்திருவாங்க. அழகு அந்த டேஸ்ட். சும்மா அந்த பீடா பவுடரையும் அந்த பீடா அந்த என்ன பேர் பாக்கையும் சும்மா அது வேறு, அது ஒரு அழகு இருக்கும். இவ்வளவு அந்த பீடா பாக்க போடணும். அதுக்கு பிறகு 2 ஸ்வீட், எல்லா ஸ்வீட்டையும் போடணும். பாவிகளை செத்தலாம் தேவையெல்லாம் மாட்டீங்க. சொல்லுங்க. நீங்க கதை தான் இப்ப போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு நாங்க 2 நாள் டைம் கொடுத்துக்கண்ணா. அவங்க 2 நாள்ல அவங்க வேற உடம்பு தளத்துக்கு சனிக்கிழமை வரைக்கும் நான் பாப்பேன். கேட்டுதான் பாத்துறேன் நானும். நான் துரோகியாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கருப்பு என்ன பேருனா காதுல கூட்டுக்குள்ள போய் முட்டைற ஒரு குயில். நான் குயில்னு சொல்றது சந்தோஷம், பாட்டு பாட வரல. நான் இப்படித்தான், நீங்கள் உங்கள ஒரே ஒரு பிளே ஒன்று இருக்குன்னா அதையும் மறக்க முடியாதுண்ணா. சொல்லுங்க. நான் இது நான் சொல்றேன்னா என்ன, நீங்க சில விஷயங்களை ஓப்பனா நீங்க சாதிக்கிறீங்க. அந்த விஷயத்துல நான் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுத்தோன்னு இருக்கேன். இன்றைய வரைக்கும் என்ன நீங்கள் ஓப்பன் டோக்கண்ணா. நீங்கள் எந்த இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை நேரம் கேட்டுட்டு போறீங்க, நெத்திக்கு நேரம் கேட்கிறாங்க. அப்படியா நீங்கள் ஏன் நீங்கள் இதை விட்டு விலத்தி அடுத்த இதுக்கு போறீங்க? ஒரே தளத்திலே ஒரே இதுல நீங்க பயணிக்கலாம் தானே. ரெண்டு சண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு பிளாக் பண்ணபடியா எனக்கு வசதி இல்லை. உங்களோ பிளாக் இல்லையா? நீங்க அண்டை கடைசியா அண்டைக்கும் நீங்க தளர்ந்து நீங்கள் உங்க இதுல நீங்க தளர்ந்து நீங்க இதுல வந்துட்டாங்க. அப்ப என்ன வருவேன் தளம் திறக்க முன்னாவும் நான் நினைக்கிறேன். என்ன மியூட் பண்ணினா எனக்கு பிடிக்கும். என்ன மியூட் பண்ணல அக்கா சொல்லட்டும். என்ன மியூட் பண்ணல நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு கோவம் வந்தது, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இப்படித்தானே சில பிரச்சனைகள் கோவம் வந்தது. பேசினேன், அது எல்லாத்துக்கும் திருப்பி பேசினேன். நீங்களும் பேசுனீங்க, நான் ஒத்துக்கொண்டேன். நீங்க செய்ததும் சரி, நான் செய்ததும் சரி. ஏன்னா எங்கட கோவம் அவ்வளவுதான், எங்கட ஈகோ. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், முடிச்சு விட்டேன். இதுக்கு பிறகு முதலில் தொடங்க சார். இல்ல இல்ல இல்ல, அது நான் தொடங்க இல்லை, தொடங்க விரும்பவும் இல்லைன்னா என்ன இப்ப அது நீங்கள் ஜெனிவன் பர்சன்ட் அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவரை எனக்கு தெரியும். எந்த இடத்த நான் சொல்றேன். நீங்க என்ன எத்தனை வருஷம் கண்டிருக்கீங்களா? 6 மாசம் தெரியும். ஆனா நான் ஜெனிவன் பர்சன்ட் என்னதுக்கு தெரியும் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு கருத்துக்கு தான் நான் சொல்றேன். நீங்க தெரிவிக்கிற கருத்துக்கு தான் நான் சொல்றேன். எனக்கு இப்பவும் சொல்றேனே, தப்பி தவறி ஜெகநாப்பில் விட்டா திருப்பி சண்டை பிடிப்பேன்னு சொல்லி தான் போனேன். நான் என்ன சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து நல்லதை செய்வோம்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நாசம் மரப்போம் வெளிக்கிட்டு எனக்கு பிடிக்காது. அதான் சொல்றேன் நான். யாருக்கு வழுக்கணும்டா அந்த சாம் என்ன பேர் சாம் இந்த ப்ரோக்ராம் நடத்துவார் முரணம் முடிப்போம். சாம் பிரதீபன் அந்த அளவுக்கு தான் வழுக்கணும். அவன் தான் எனக்கு எல்லாம் சொல்லி தந்தது. நீங்க எல்லாத்தையும், அதாவது நீங்க இப்ப ஒரு விஷயம் சரின்னு சொல்லுங்க, அதுக்காண்டி வாதாடுவேன். ஆனா அதே நேரம் பக்கம் அது இருக்கா பிள்ளைன்னு இருக்கா வாதாடிப்பாரு, அதையும் சரி. எனக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லிடுமா ப்ளீஸ் கோ ஆன். ஆனா நடக்கிற பிரச்சனையை வச்சுதான் ஆனா கேட்கலாமான்னு சொன்னா கேளுங்க, பயப்படாங்க. இப்ப மயூர் அண்ணன் பொதுவான ஒருத்தரா யாரும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக யாருக்கு சார்பா இல்லாம தனிப்பட்ட ரீதியா இதுல சில கேள்விகள் கேட்காரு. சரியா? எந்த தளத்தையும் தாக்கி கிடைக்கல. அப்படி இருக்கும் போது ஒரு தளத்துல மயூர் அண்ணன் ஃபேமிலிக்குரிய இதெல்லாம் போடும் போதே ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கலாம் மயூரனுக்கு, அவங்களுக்கு எதிராக. மயூரனுக்கு பயம் இல்லை. மற்றது அந்த அந்த ஒரு படத்தை போடுறதால மயூரன் குறைஞ்சு போகும். மயூரனை பற்றி மக்களுக்கு தெரியும், மயூரனை பற்றி மயூரன நண்பர்களுக்கு தெரியும், மயூரனை பற்றி மயூரன குடும்பத்துக்கு தெரியும். நான் பயப்பட போறதில்லை. பயப்படுற அவனுக்கு கோவம் வராது சில விஷயங்கள்ல, அதை விட கோவம் வரும் சில நேரங்கள்ல.
ஆனா இப்ப நான் ஒரு முடிவில் இருக்கிறேன்னா இந்த தளங்கள்ன்ற பேர்ல ஜெகனண்ணாண்ட பேர்ல இன்னொரு பேரை போட்டு என்னை அடிக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். அப்ப இப்ப ஜெகனண்ணால கோவப்பட்டேன் நான். அதே நேரம் பிறகு கொஞ்சம் விளங்குது, ஆனா அதை சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா கொஞ்சம் பொறுப்பம் வெயிட் பண்ணுவோம். ஆனா ஒன்று செய்வோம் தெரியுமா, மயூரன் மறக்காது, தப்பி தவறி அவன் மாத்திரம் என் கையில அம்பிட்டாண்டு வையன் செத்தான், அவ்வளவுதான் மயூரன். ஆனா எனக்கு தெரியும் இது ஜெகனண்ணா செய்யல. அதே நேரம் மயூரனையும் ஜெகனையும் கோத்து விடணுமா, அது விருப்பம் ஒரு விதம். இப்படி எல்லா விதமான வரும். நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, சும்மா சிம்பிளா அவ்வளவு கஷ்டப்பட்டு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி எல்லாம் செய்துட்டு வந்து எனக்கு எழுதப்பட்ட 2 கொமெண்ட்டை பார்த்து சிரிச்சு நான் விடிய 10 மணிக்கு. எப்படின்னா தேச துரோகியம் நான். ஓகே, உடனே ஒன்று பிளாக். அவனுக்கு அந்த சந்தோஷம் போயிடும். எப்படி தெரியுமா, மயூரனை போய் தேச துரோகியம் எழுதினான். ஐயா இவர் கவலைப்பட்டு விடுவார், உன்னை பிளாக் பண்ணிட்டா நீ திருப்பி முதல்ல இருந்து ஒரு இமெயில் அட்ரஸ் திருப்பி ஒரு ஐடியா வரும். இன்னொருத்தவன் சொன்னான், என்ன 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 பேர் அதுக்கு, ஜெகன் நீங்க சொல்லுங்க, என்ன செய்யறது அந்த வேலை, அதுக்கு பேர் அந்த என்ன தொழில் செய்யறேன்னு சொல்லி ஏதோ எழுதினாங்களே, அதுன்ற தலைவன் நான். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பிளாக் பட்டன் இருக்குல்ல, பிளாக் பண்ணிட்டு போயிட்டு சிரிச்சிட்டு இருக்கோம். அவனுக்கு அதுதான் கடுப்பு. எப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு மினக்கட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இல்லாட்டி ஒரு டிக்டாக்ல ஒரு பேரை உருவாக்கி வந்து நிக்க சனியன் வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடும். எனக்கு அதை பார்த்து கவலை வரணும்ன்றது அவங்களுடைய ஆசை. எனக்கு அதை பார்த்துட்டு தேங்க்யூ நன்றின்ட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அந்த ஐடியா வேஸ்ட். வேறு யார் அதை பார்த்து கொண்டு மயூரன் வந்து கெட்டவன் சொல்லி இல்லாட்டி மயூரன் மனைவி வந்து ஒரு விபச்சாரின்னு சொல்லி யாராவது நம்பினா நம்புறாக்கள் இருந்தா யாராவது, ஆனா அங்க யாரும் இருக்காது. ஏன் அது கல்லாயிடி. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு, கல்லாயிடி வந்தா கதைக்க வருவது காரணம் ஒரு பொழுதுபோக்கு சரி சரி ஏதாவது சொல்லி திரைக்கட்டும். ஆனா என்னட்ட வந்து சொல்லி எல்லாம் வராது. எனக்கு பயமும் கிடையாது. மற்றது எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இவங்க எல்லாரும் எனக்கு கிட்ட நிற்கிறாரு. அதால நான் அப்படியே பேசாம கூலா இருக்கேன். நன்றியா, விளங்கிச்சா சார்? நாங்க கேட்ட கலைக்கு மறுபடியும் சொன்னா சரி. நீங்க சொன்னது சரி. இப்ப நாங்க பொதுவா பாக்குறோம். இப்ப நான் எந்த மனசுல இருக்கிற கருத்தா இதா பொதுவா இப்ப மயூரண்ணன் சொல்றது சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா மயூரண்ணன் உண்மை நீங்க கேட்கறது சரி, உண்மை நீங்க கேட்கறது சரி. ஆனா ஒரு ஆள் போட்டோ அடிக்கல, அவரால என்ன செய்ய முடியும்? போட்டோவே பறிக்க முடியாதுதானே. அது அவங்களாலே அவ்வளவுதான் ஏலும். அவங்கள ஒரு கோடை விடுங்க. இல்ல நான் அதுக்கண்டு கேட்கலண்ணா. எப்படின்னு சொன்னா மயூரண்ணன் வந்து இப்ப இதே தளத்துல இருந்து எல்லாருக்கும் முன்னுக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும் என்ற ஒரு இதுக்காக போய் கதைக்க ஏழுமன்ற அளவுக்கு இருக்கு அவங்களோட. சரியா, நான் போய் கூப்பிடுறேன்ற அளவுக்கு எல்லாம் லிங்க் இருக்கு. அப்ப இத பத்தி ஏன் கால் பண்ணி ஒரு நியாயம் கேட்கலாம் இருக்கிறதா? என்னட்ட கேக்குறாரு அப்படி கதைக்க முடியும். அவன் ஐயா போட்டோ போட்டு அடிக்கிறான்டா, அவன் அதுக்கு மேல சொல்லக்கூடாது. அவங்கள இந்த மனுஷன் போட்டோ ஒருக்கா போட்டோ, ஆனா நீங்க எல்லாரும் திருப்பி திருப்பி மனுஷன் போட்டோ போட்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. கூச்ச சுபாவம். கேள்வி வடிவா கேளுங்க, திருப்பி வடிவா முதல்ல இருந்து வடிவா ஒரு வரியில கேளுங்க, நல்ல கேள்வியை கேளுங்க. நான் மறந்து சரி, நான் பொதுவா ஒருத்தர கேட்கணும். சரியா, வந்து இந்த தளத்துக்கு மயூரண்ணா வந்து மயூரண்ணாவை பத்தி கதைக்க யாருக்கும் தெரியும். மயூரண்ணா இப்படித்தான் இந்த தளத்துல பயணிச்ச ஒரு ஆள் சொல்லி. அதே மாதிரி மயூரண்ணா எல்லாரோடையும் பேசின விதமும் பேரு. சரியா, ஒரு இப்படி தப்பா ஒரு கொமாண்ட் வந்தா கூட மயூரண்ணா உடனே அதுக்குரிய ரியாக்ஷனை காட்டுவாரு. அப்படி இருக்கிற ஆள் தான் மயூரண்ணா. அப்படியாப்பட்ட மயூரண்ணா இன்றைக்கு வந்து யாருக்கும் சப்போர்ட்டா கதைக்கல, வந்து இந்த தளத்துக்கும் கதைக்கல அந்த தளத்துக்கும் கதைக்கல, பொதுவா இந்த பிரச்சனையை முடிக்கன்னு கதைச்சாரு. அப்படி இருக்கும் போது ஏன் இன்றைக்கு அவங்க அந்த படம் போடணும்? அதான் கேள்வி. ஐயா, நான் நல்லவனா மாறுறது நான் மனசுக்கு நினைச்சுக்கணும். மற்றவங்களே மாற்றணும்ன்றது என்னால முடியாது. அவங்க தாங்களா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நான் வந்து தெளிவா இருக்கணும். எனக்கு கோபம் தலை பேச முடியும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அதான் கேள்வி. இல்ல அவங்களுக்கு பேசுனீங்க. இல்ல அவங்களுக்கு தாங்கள் செய்யறது சரியா அப்படியான்னு தெரியாம செய்து கொண்டிருக்காக்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் வந்து நேரு ஜெகனண்ணா கேட்டேன். ஜெகனண்ணா இப்ப ரெடியா இருக்கிறார். அவர் சொல்லட்டும் தான் அந்த தொழில் அங்க செய்யல என்ற ஒரு வசனமுடன் நான் மன்னிப்புக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல இவங்க என்ன சொல்ல தெரியுமா, மயூரன் நீ அங்க போய் தொங்கி கொண்டு ஜெகன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கொண்டு சொல்லுவாங்க. எனக்கு அதுல ஒரு குறையும் இல்லையே. என்ன தெரியுமா, நிறவுடன் தளம்பாது. சரியா, எனக்கு பயம்ன்றது சரியான பயம். ஓகே, அப்படி வச்சுக்கொள்ளும். ஆனா நான் என்ன சொல்றேன், பயம் என்று சொல்லலைண்ணா. நான் பயம் என்று ஒரு போதும் உங்களுக்கு சொல்லல. சரியா, என்ன கேள்வி வந்து ஒரு நியாயமா நடக்கிற ஒருத்தரை இப்படி நடத்துறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அவ்வளவுதான் கேள்வி. இல்ல அது வந்து நாங்க ஒரு நல்லவரா கெட்டவரா இல்ல ஐயா. என்னன்னா நாங்க மற்றவனை பற்றி எங்க உண்மையா தெரிஞ்சு உண்மையாக எங்களுக்கு
ப்ராப்பரா தெரியுமானா நாங்க சண்டை பிடிக்கலாம். ஆனா ஒரு சில பேர் தெரியும் நாங்க கமெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள டிசைட் பண்ணக்கூடாது. கெட்டவன் நல்லவன் ஏன் தெரியுமா? ஒருத்தன் கெட்டவனா இருப்பான், ஒரு நாள் நல்லவன் நம்ம மாறிடுவோம். நான் அப்ப வந்து சசி அண்ணாண்ட மரியாதை தான், அண்ணன் தான், அவ்வளவுதான். இல்ல நான் பொதுவா எந்த மனசுல இருந்து அவங்களை கெட்டவன் சொல்றதுக்கு எனக்கு ஒரு யாரையும் நீங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் இறங்கி நின்றுட்டு வாங்கணும். அதை நான் கேட்கல. இல்ல இல்ல சொன்னேன் நான் விருப்பமா வந்து நேர காய்ச்ச முடியும். நீங்க கலைக்கிறது இல்ல நீங்க ஹைட்டுக்கு நிக்கன்னா உங்களோட போட்டோவை போட்டு போட்டோவை போட்டு அதெல்லாம் தெரியாது. நீங்க கேட்டுருங்க சார் ப்ளீஸ், நோ ப்ராப்ளம். எனக்கு உங்களோட அப்படி கலைக்க பிடிக்கும். ஏன்னா நீங்க ஒரு நல்ல மனுஷன். அதுக்கு உங்களுக்கு சொன்னான் ஏஜென்சியால உங்களை கூப்பிட்டு விடுறேன் ஜெகன் நான் சொன்னபடியே தான் ஜெகன் தொங்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். நான் அதுக்கு தான் சொல்லிட்டேன் முடிச்சேன். அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் அவ்வளவு இதையும் கொடுத்துருக்கேன். நான் அந்த மறுமொழியை சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, இது நாங்க இங்க பயணிச்சோண்டு இருந்தாங்க. அதுக்கு கேள்வி ஒன்று வந்திருக்கேன். நான் இது நீங்க சொல்லுங்க. ஆரம்பத்துல பயணிச்ச விதம் ஒன்று இருக்கு, அதுக்கு பிறகு திருப்பி பயணிக்கிற விதம் ஒன்று வருது அமைப்பு. அந்த இருக்கிற சந்தேகத்துக்குரிய இதை நீங்களாம் தீக்கணும். இது என்னண்டா, முதல் அர்ஜுனாக்கு எதிராக வந்தான், இப்ப வந்து தமிழ் புத்தகம் நின்றான், பிறகு சசியோட போய் நின்றான், இப்ப திருப்பி அர்ஜுனா பிடிக்கும்னு சொல்றான். இதானே உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு அந்தந்த நேரத்துக்கு அவரவர் யார் யார் சரியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சரியா இருப்பேன். இப்ப தப்பித்தவரி இன்றைக்கு தமிழ் புத்தகம்னா ஒரு விஷயம் பிள்ளையா கழிச்சார், போன மாசம் கழிச்சார், அதுக்கு நான் எதிராக நின்றார். ஆனா அதே நேரம் இப்ப நிற்கார். ஓகே, எனக்கு ஒரு திறமான கேள்வி இருந்து அதே நேரம் எனக்கு ஒரு மறுமொழி இருந்தா நான் பொறி கேட்கிறேன்னு சொல்றேன். இப்ப நான் திருப்பி ஜெகன் நினைக்கிறேன். அதே நேரம் கேட்ட கேள்வி பிள்ளை என்று போட்டு சசியோட போய் நின்றார். ஆனா அதே நேரம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா செய்தது பச்சை பிள்ளை சண்டைக்கு நின்றேன். ஆனா அதே நேரம் ராமநாதன் அச்சுனா சொன்னான், போய் நேர இருந்து முன்னுக்கு மூஞ்சைக்கு முன்னுக்கு யாரு அவன் நாமல் ராஜபக்சே சொன்னான், நீ யாரையாவது நான் நிக்கிறேன்னு சொன்னான். அப்ப எனக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் யார்ட்டையும் அடிமையும் கிடையாது, நான் யாருக்கும் தலைவர். ஒரே ஒரு கேள்வி, ராமநாதன் இப்ப இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்க எல்லாமே சரியான்னு சொல்றீங்களா? இல்ல, இவ்வளவு நாளும் செய்தது போல, ஆனா இப்ப செய்யறது சரியா. எனக்கு பிடிச்சிருக்கிறது வேற, எந்த மனசுக்கு சரியா என்ன மக்களுக்கு சரியா செய்யறாரு. இந்த கேள்வியை நாங்க விடுவோம் நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டாரு, அவர் தனக்கு தானே பிடிச்சிருக்கேன். நாங்க தேவையில்லை சொல்ல சொல்ல இல்ல. நான் உங்களை விருப்பம் நிசா, நான் மறைக்க இல்ல நிசாவே. நிசாக்கு கேட்க ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவரும் கதைக்க விரும்பினா கதையுங்கோ. ஆனா இப்ப இந்த இதால தேவையில்லாத கதை. ஓ, நிசாக்கு கதைக்க ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, நான் மறைக்க இல்ல. ஓகே, கதைங்க வந்து பயணிக்கிற வந்தா நாங்கள் அர்ஜுனாக்கு எதிராக தான் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அருண் மயூரன் தான் சாவடிச்சோன்றாள். ஆனா கொஞ்சம் பாருங்க, ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் நடக்க போகுது. அதே நேரம் நல்ல விஷயத்தை சொல்லுங்க. அது உங்களுக்கு விளங்கினா நான் சொல்றேன். நான் வந்து அவனுக்கு கூட மெசேஜ் அனுப்பினான், உன்னில எனக்கு கொலை வெறி. என்னடா என்ன தெரியுமா சரி என்னண்டா, நீங்க எல்லாருமே பொருள் நான் ஒரு இலங்கை பிரதிநிதியா தான் நான் கேட்கிறேன். நான் என்னண்டா, நீங்க நினைக்கிற மாதிரி இளஞ்சலியன் ஐயாவோ வேற எவரும் வந்து எங்கட மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு தரம் இல்லை. நாங்க எடுக்கவே இல்லைன்னா நாங்க எடுக்க போறது நல்ல மாதிரி கதைச்சிருங்களா? நல்ல ஒரு ஆனா அவர் வந்து பப்ளிக் ஃபிகர் கிடையாது, பப்ளிக்ல வந்து நின்று கிடையாது. ஆனா அதே நேரம் அவர் வந்து தன்னிச்சையா வரும் பட்சத்தில் தான் நாங்கள் அவருக்கு வர மாட்டாருன்னு நான் சொல்றேன். கரண்டியா வெராட்டி இல்ல. அதே நேரம் அப்பதான் நான் நினைச்சேன், அப்பதான் நான் நினைச்சேன் இவன் கோவக்காரன். ஆனா இவனை போல ஒரு கோவக்காரன் இந்த பார்லிமெண்ட்ல வேணும். அடிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறான், தமிழன் அடிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறான், புள்ளையண்டா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அது எனக்கு பிடிச்சது, திடீரென்று பிடிக்கும். அவ்வளவுதான் விஷயம். நான் இதுல வந்து இது வந்து தமிழ் பக்தின்ற கருத்து இல்ல, இது மயூரனுக்கு. மயூரன் மாறி இப்ப மயூரனை பிடிக்காம விட்டுருங்க, ஆனா தமிழ் பக்தியை விட்டுறாங்க. கதை எல்லாம் தேவையில்லை நாங்களுக்கு. அது என்ன இப்ப நாங்க வந்து கருத்து தானே.
அந்த கருத்து நாங்க வச்சிருக்கோம். இப்ப நாங்கள் வந்து பெரிய அநியாயமா தான் இருக்கு உங்களுக்கு கேட்க என்னண்டு உங்களை எல்லாருக்கும் நீங்க மாறிட்டீங்கன்றது அது வேற விஷயம். அதுக்கு தேவையில்லைன்னா ஓகே. நீங்க ஏன் மாறினீங்கள் அதுதான் சொல்றேன். ஒரு உண்மத்துக்கு தன்மை என்று தேவைன்னா நீங்க மாறுறதுக்கு 100% உண்மைத்தன்மை என்ன? என்னண்டா நான் வந்து இவன் கட்டுத்தனத்தை பார்த்து நான் அந்த கட்டுத்தனத்தை சொல்லுங்க. என்னண்டா 3 விஷயம். இவன் மொழியாண்மை, மற்றது இவனுக்கு ஒரு எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண தெரியும். அதாவது அடுத்த முறை என்ன நடக்க போகுது. அதை விட இந்த ஒரு 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 பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இன்று வரைக்கும் எந்த தமிழ் எம்பியும் எங்களுக்கு பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது, ஒன் ஸ்டாப் நோட்டீஸ் என்ன, இல்லாட்டி ஒன் ஆஃப் நோட்டீஸ் என்னண்டா ஒன்றுமே சொன்னது கிடையாது. அங்க போயிட்டு மாமா நாம மகே நாம பேர் என்று சொல்லி கொண்டு நிக்கிறேன் நாயலுக்கு முன்னுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, சரி இப்ப இந்த இவ்வளவு காலமும் எங்களுக்கு பார்லிமெண்ட் நடக்கிறது ஒன்றும் தெரியாதுண்ணா. ஆனா நாங்களா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்னா. இப்ப இவர் போய் தெரியப்படுத்தி உடனே சொன்னேன் பார்லிமெண்ட் இருக்கிறத தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறதால எங்களுக்கு என்ன நடந்திருக்குண்ணா? இல்ல இனிமே நல்லது நடக்கும், நல்ல விதமா அவனை அட்வைஸ் பண்ணினா அவன் நல்லவா என்ற தம்பி மாதிரி அவன் நிப்பான். ஒன்று யோசிக்கிறான். எது செய்தாலும் எதனூடாக நடக்க போதோ அதை மட்டும்தான் நாங்கள் எடுக்க போறோம். அதை விட்டு இப்ப பொருங்க தமிழ் பாக்ஸுக்கு என்ன பிடிக்கல பிளாக் பண்ணினது. ஆனா அதுக்கு பிறகு தமிழ் பாக்ஸ்ல மயூரன் வந்து நின்றா மயூரன் காய்ச்ச கதையை கேட்டது. ஆனா அதுக்கு பிறகு தமிழ் பாக்ஸுக்கு இவன் குடிகாரன் யோசிச்சு போட்டு பிளாக் பண்ணினது. நானே வரியில தூசணம் காய்ச்சது. மாற்றம் ஒன்று மாறாது. நீங்க ஒருக்கா வேற ஒரு தரம் இவனுக்கு பதில நீங்க சொல்றதுக்கு ஒரு தரம் இல்லை. அதைத்தான் நான் முடிஞ்சிருச்சா? மயூரன் இப்ப திரும்பி வந்து இங்க நிக்குது. இல்ல நான் உடச்ச கேட்கறேன்னா மயூரனா நான் கேட்க வந்தேன்னா உடச்ச கேட்க தமிழ் சொன்னா கோவிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் முடிச்ச பிரச்சனையே நீங்க தொடங்குறீங்கன்னு சொல்லி கோவிச்சாலும் பரவாயில்ல. நான் உடச்ச கேட்க இந்த கேள்வி மயூரனா, நீங்க வந்து எப்படின்னு சொன்னா வந்ததுல இருந்து ஒரே ஒரு கருத்துல இருந்தீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரே கருத்துல இருந்தீங்க வந்து ஒன்று தமிழ் பாக்ஸ் வந்து இந்த பிரச்சனையை முடிக்கணும், மன்னிப்பு கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சொன்ன வெளிப்படுத்துங்க, ஆதாரத்தை வெளிப்படுத்துங்க. ரெண்டு ஒரே கருத்துல இருந்தீங்க சரியா? இது எந்த கேள்வியா? இப்ப அதே இடத்துல வந்து நான் நினைக்கலாமா இல்லையா? அதே நாள் மயூரனா வந்து அவங்களுக்கு எதிராக எதுவும் கதைக்கல, நியாயத்தை கேட்காரு. அப்ப இன்றைக்கு மயூரனோட ஃபேமிலிக்குரிய போட்டோ அங்க போகுதுன்னு சொன்னா இப்ப மயூரண்ணா தான் ஒருவேளை தமிழ் பாக்ஸ் நம்புற மாதிரி இதை செய்யுங்கன்னு போட்டு வந்தாரோ இல்ல ஆரண்டு நான் வெளிப்படுத்துறேன் இல்லாடி தமிழ் பாக்ஸ் பொய்யன்றதை வெளிப்படுத்துறேன்னு ஒரு இது செய்யணும்ன்ற மனசுக்கு எந்த மனசுக்கு தோன்றதை நான் கேட்க வந்து அதே இடத்துல வந்து சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு எதிர்ப்பு குரலும் கொடுக்கல அவங்களுக்கு, அதுக்காக தான் இந்த சந்தேகம் எந்த மனசுல தோணுச்சு நான் கேட்க. நான் வடிவா வந்து நியூட்ரலா நிக்கிறேன்னு சொல்லித்தான் கழிச்சு கொண்டது. நான் வெளியே அவங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு கோபம் வரையில என்ன செய்வேன், உங்களுடைய கோபப்படுறதுக்கு எனக்கு விருப்பம். ஒரு தளத்துல இருந்து இறக்கி விட்டதுக்கு அந்த தளம் காசு கொண்டு அந்த நேரம் இருந்த மூடு எனக்கு அந்த மூட்ல இருந்த மயூரன் அப்படி. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு வீக்ல 3 ப்ரோக்ராம் வருதுன்னா நான் வந்து இந்த வாய்ஸை வந்து இப்படித்தான் மெயின்டைன் பண்ணணும். கத்தினா எனக்கு நாளைக்கு போய் பாடலாது, இன்னைக்கு விடிய பாடிட்டு வந்துடும். அப்ப எனக்கு வந்து நான் இந்த மூடை சேஞ்ச் பண்ணினேன் ஒழிய உங்களோடதையும் முட்டாளாக்கல, உங்களோடதையும் பிள்ளையா சொல்லல. நான் மாறினேன், மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் தாங்க ஐயா. அதாவது மயூரன் சண்டை பிடிக்காம இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதை விட்டு இப்ப நான் தூசணம் காய்ச்சா என்ன திருப்பி இறக்கி விட்டுருவீங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு அதான் வேணுமா? மயூரன் கோபம் தான் வேணுமா? நீங்க மாறினீங்கன்னா அந்த நீங்க சொல்ற கருத்து உண்மையில சரி, நாங்க 100% மேல வைக்கிறோம். அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த பைத்தியம் அர்ஜுனாக்கு ஏன் நீங்க மாறினீங்கள்? இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்கு, முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது நாங்க எல்லாரும் நானே இவனை கொலவரில் தேடி கொண்டு வந்தாரு. ஆனா இவன் வந்து அங்க நாமல் ராஜபக்சோட கதைச்ச விஷயம் வந்து பெரிய விஷயம். அப்படின்னா உண்ட கொப்பந்தான் இந்த கண்ணை தோண்டினவன். நான் உனக்கு எதிராக நிற்பேன். நான் வந்து அப்ப நாமல் ராஜபக்ச கேட்டது நீ வேலுமா உன்னால அங்க மாகாண சபை நிக்கல. அப்ப இவன் சொன்னா நான் நிப்பேன், நான் வெண்டு காட்டுவேன். அப்ப அதுல வந்து பிளிக்கன்னு நீ நம்புறியா உனக்கு வெளியில. அப்ப அவன் சொன்னது என்னால முடியுமான்னு நான் நினைக்கிறேன்னு. அவன் சொன்னது நாங்க ஒரு பெரிய ஆளை இறக்க போறோம். ஆரன்னு பார்த்தா எங்களோட இளஞ்சலியன் ஐயா. இளஞ்சலியன் வருவாரா இல்லையாண்டு அவரை பற்றியும் பிள்ளையா கதைச்சோம். இல்ல 1 மினிட் நாடகமா இருக்க கூடாது. அந்த நாடகத்தின் நாடகமா இருந்தா திருப்பி மாறும். நான் ஒரு அப்பாவி என்று வைங்களேன், ஒரு அப்பாவி என்று வைங்களேன். நான் சொன்ன நம்பிடுவேன். அதே நேரம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாள். அப்ப அவன் வந்து எனக்கு 4 நாளுக்கு தான் காசு இருக்கு சொல்லி காசு போட வலிக்கிட்டான்.
இதுக்கு தான் சொல்றேன் திரும்ப திரும்ப நம்ப நட நம்பி நடவாது. ஆனா ஒரு விஷயம் கேட்கிறேன் எல்லாத்தையும் ஒரு விஷயம் கேட்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் ஒரு விஷயம் கேட்கிறேன். என்ன இருந்தாலும் எவ்வளவுதான் அட்டி வேண்டினாலும் ஒரு பார்லிமெண்ட்ல போய் ஒரு எங்களுக்கான ஒரு குரல் மாதிரி ரெண்டு கத்துறதுக்கான எல்லாருக்கும் துணிவு. ஒரே கேள்வி எங்கட மக்களுக்காண்டி கத்தின ஒரு விஷயத்தை சொல்லுங்க. சொல்லு. என்னட்ட இல்லைன்னு தானே சண்டை பிடிச்சு கொண்டு நான் இதே தோணினான்னா அந்த நேரம் இந்த சாவாச்சியிலே இறங்கிட்டோம்னா அதை நம்பித்தானே ஒண்ணும் செய்யல. ஆனா நான் என்ன இவன் அந்த நேரம் எடுத்த ஆயுதம் என்ன? ஒரு நிமிஷம் இவன் அந்த நேரம் எடுத்த ஆயுதம் என்ன? தென்னட்ட ஆதாரம் கிடக்கு, ஊழலுக்குரிய ஆதாரம் தென்னட்ட கிடக்குன்றுதான் வெளியில வந்தவன். அதைத்தான் நானும் அதை நம்பித்தானே ஓட்டு போட்டவங்க மக்கள். 27,000 vote. நான் சொல்றேன் 30,000 vote பண்ணி தரேன். அந்த கேஸுக்கு என்ன நடந்தது? நீங்களே போய் கொண்டிருக்கு. அது இன்னொரு 3 வருஷம் கேஸ் இன்னைக்கு அதாவது இணக்க சபையில போய் அது ரிஜெக்ட் ஆகி போய்கொண்டே இருக்குது. நான் வேணும் வேண்டாம் இன்றைக்கும் சொல்றேன், இந்த முறை இவரை அடிமட்ட தோல்வியில நான் தோல்வி செய்ய வச்சு அனுப்ப இல்லையாண்டா, அன்றைக்கு நீங்க இருந்து பாருங்க. ஆனா நான் இவன் என்னோட அக்ரி பண்ணினா நான் இவனை வெற்றி பெற்ற வச்சு பார்த்தேன். இவனுக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இவனும் ஹாய் என்றெல்லாம் அடிச்சு அண்ணன் விஷயத்துல நான் 100% உங்களோட நான் சேஞ்ச் பண்றேன். சேலஞ்ச் பண்றது பிரச்சனையே இல்லை. ஏனண்டா அதுதான் உங்களோட கட்டித்தனம், உங்களுக்கு உரிய நம்பிக்கை. ஆனா அதே நேரம் நான் சொல்றேன், இவனை போல ஒருத்தன் இல்லையண்டா இந்த யாழ் மாநகர சபை அழிஞ்சு போயிடும். இவனை போல என்ன அவன் தான் வாழ்றதுக்காண்டி மக்களை இல்ல உங்களுக்கு இவனை பற்றி தெரியாது. இவன் ஒரு பெரிய கட்டிக்காரன். இல்ல எனக்கு நான் சேலஞ்ச் பண்றேன் எல்லாரோடையும். நீங்க தனியா எனக்கு தனியா அடிக்கணும். உங்களை இவ்வளவு பேர் முண்டாடி கேட்க நான் என்னடா இல்ல இவன் என்னோட அக்ரி பண்ணினா நான் இவனுக்கு 30,000 vote எடுத்து கொடுத்து இவனை வெளில வைக்க என்னால முடியும். நான் நீங்கள் அக்ரி பண்ணாமலே சாவச்செடியான் 30,000 vote அக்ரி பண்ண உடனே நான் கொலவரையில இருக்கேன். சாவச்செடியான் எகைன்ஸா தான் போய் கொடுக்கான். சாவச்சேரி தான் துறக்க புள்ளி அவனுக்கு. அதே சாவச்செடியான் தான் எல்லாத்துக்குமே ஆயுத போராட்டத்துல இருந்து எல்லாத்துக்குமே துறக்க புள்ளியில உங்களுக்கு ஒருக்கா எப்படின்னா இப்ப ஒரு மனுஷன் பிழை விட்டவன்டாக்காண்டி அவன் வாழ்க்கையில எந்த நேரம் பிழை விட்டு இருப்பான். 100% அவனை போல ஒரு திருடன் இந்த உலகத்திலேயே இல்ல. நீங்கள் அந்த நேரம் அடிக்கையை கூட நாங்கள் எதிர்த்து கொண்டிருந்தாங்க. அதான் சொல்றேன். இப்ப நான் உணர்ந்து போட்டு தான் அடிக்க வலிக்கிட்டு. இப்ப நான் சொல்றேன் எனக்கு உணராமல் அடிக்க வலிக்கிட்டு பேந்து இப்ப நீங்க நினைக்கிறீங்க. இல்ல நான் உணர்ந்து போட்டு தான் இப்ப அடிக்க வலிக்கிறோம். நான் உணர்ந்து போட்டு தான் உண்மை. இல்ல 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 உன்ன தந்த பக்கம் இழுக்கலாம்ன்றது அவனுக்கு 100% தெரியும். இழுத்துட்டான் சரியா? இல்ல அவன் இழுக்கல. நான் அப்படி அவன் இழுக்கல தம்பி. ஒரு விஷயம் சொல்றேன், அவன் இழுத்துட்டான். என்னடா அவனு சத்தியமா இழுக்கல. இப்ப இழுக்கான். குடும்ப உறவுகளை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க ப்ளீஸ். வெரி சூன் இது நான் சொல்றதா கேள். குடும்ப உறவுகளை நீங்கள் கணக்குல வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தான் தோணும். குறிப்பிடு. சரி நான் தோக்குறதுல என்ன சொல்றேன், நீ துரோகியாக்கப்படுவாய் இன்னும் ஒரு கொஞ்ச நாள். சரி நான் துரோகி ஆகுறது. ஆனா எனக்கு இந்த மனச்சாட்சி இப்ப எனக்கு என்னடா இப்ப ஜெகன் அண்ணாவோட பிரச்சனைப்பட்டுட்டு சசி அண்ணாவோட போய் தளர்ந்துறதுன்னு சொன்னீங்க. ஜெகன் அண்ணாவுக்கு சண்டை பிடிச்சிட்டு சசி அண்ணா தளர்ந்துறதுல போய் நின்று காய்ச்சினான். அதுக்காண்டி நான் ஜெகன் அண்ணா எதிரி கிடையாது. ஜெகன் அண்ணாவே எனக்கு கோவம் வரை இல்லை, கடைசி வரைக்கும் கோவம் வரை இல்லை. நான் இப்பவும் ஜெகன் அண்ணான்னு தான் கதைப்பேன். அப்பவும் அங்கேயும் ஜெகன் அண்ணா கேட்பேன். ஆனா ஜெகன் அண்ணாவுக்கு இடையில மெசேஜ் விட்டுருக்கேன், உனக்கு என்ன மரியாதைன்னு நான் விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் சொல்லி என்ன பிரச்சனை என்னன்னா இந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அதே போல எனக்கு தெரிஞ்சு ஒரு மாகாண சபை தேர்தலில் வேறு யாருன்னு கொண்டு விட்டு வேற யாராவது வந்து என்ன செய்ய போறான்னு சரியான்னு சொல்லி நான் பச்சையா கிழிச்சு. நான் இப்ப போன மாசமும் யாருக்கு அர்ஜுனாக்கு என்னண்டு
நாய்க்கு எப்படி போன் ட்ராப் பண்ணி தெரியாது, கள்ள சைன் தான் வைக்க போகுது, எத்தனை பேர் வேணும் வெள்ள போறையில் எனக்கு அது தெரியும். நான் இப்ப சொல்றேன் வெள்ள போறையில் ஒரே உதாரணம் நீங்க சொன்னதுலயே அந்த உதாரணத்துக்குரிய அவன் வாழ்க்கையே எனக்கு தெரியும். வெள்ள போறையில் ஃபோல்டா விட்டுருக்காண்டு நீங்க உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் கள்ள சைன் வைப்பான் வெள்ள போறையில போன் இது வந்து என்னன்னா மயூர் ஒரு ஸ்டைல். எனக்கு ஒரு மனுஷன் நான் ஒரு நிமிஷம் காய்க்கிறேன், கழிச்சிட்டு இருக்காதீங்க. மயூரம் பிரதர் என்னன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வன்னி மைந்தன் தளத்துல அவனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுவாங்க, அவனையும் அடிச்சான். அடுத்தது தமிழ் பாக்ஸ் தளத்துல எத்தனையோ லட்சம் அவனுக்காக செலவு பண்ணி, அதாவது கீழறங்கி நாங்க வேலை பார்த்தோம். செக்யூரிட்டில இருந்து கார் டிரைவர் வரைக்கும் தாரம்னு சொன்னாங்க. நான் முடிச்சிடறேன் பிரதர். அடுத்தது பாத்தீங்கன்னா சுரேஷ் தளத்துல இருந்தும் எவ்வளவு பண்ணாங்க, அவனையும் அடிச்சான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்த உதவிகள். இதே இது நான் தளத்துல இருந்து அவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வீடியோ எல்லாம் பாத்துக்கோங்க, ஸ்டார்டிங்ல இருந்து அவனுக்கு என்னுடைய சரீர உதவி, பண உதவி, எத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்கேன் அவனுக்காக, பொருளாதார உதவி, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். சோ என்ன, நான் இந்த தளத்துல தமிழ் பாக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அடிக்கிறக்க வலிக்கிட்டாங்க அவனை பற்றி. அப்ப நான் தளத்துல, அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல நான் அழுதேன். கேளுங்க, தமிழ் பாக்ஸ் அவனை விட்டுருங்க, நாங்க அவன் எங்களுக்காக நல்லது பண்ணுவான்னு சொல்லி அழுதேன். அழுது ஒரு வாரம். அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க ஒரு நாள் அறிவிங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னையும் என்னுடைய வைஃபையும் ஃபேஸ்புக்ல போட்டு நாங்க எங்களை கள்ளன் என்ற பட்டத்தை சுமத்தினான். இதுக்கு நீங்க இப்படி நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு உதவி பண்ற எல்லாரையும் பாத்தீங்கன்னா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். கடைசியில நாங்க இங்க இருந்து பண்ணின எங்களையும் அடியன் அடிச்சா. நான் உங்களுக்கு நாளைக்கு நான் விளக்கமா நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அப்போ அவனுக்காக உதவி பண்றவங்க எல்லாரையும் மாறி மாறி எதற்காக அடிக்கிறான்? அவன் என்ன பைத்தியமா அல்லது லூசா அல்லது சைக்கோவா? அதுக்கு வடிவான விளக்கம் நாளைக்கு நீங்களும் வடிவடிவீங்க. அதெல்லாம் சொல்றேன் சரியா? ஏன்னா நான் அவனுக்கு நீங்க எல்லாம் தூரத்துல இருக்கீங்க, நான் பக்கத்தில் இருந்தவன். சரி, நான் சொல்றேன். இதுக்கு வந்து ஓசிடின்னு சொல்லி ஒரு டிசார்டர் சரியா? இது வந்து எப்படின்னா, ஒரு விஷயத்த எனக்கு இந்த கதிரையை இங்க வச்சா இந்த கதிரை யாராவது மாத்தி வச்சா கோவம் வரும், அப்படியான ஒரு கோவக்காரன் தான் அவன். ஆனா பேக்கட்டிக்காரன். இந்த ஓசிடி என்ற இருக்கிறார்கள். ஓட்டிசம் இன்னொன்று இருக்கு, அது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இவன் வந்து ஓசிடி, நானும் ஒரு ஓசிடி தான். எப்படின்னா ஓசிடி என்றா எங்களுக்கு என்னுடைய வலது பக்கத்துல தான் என்னுடைய மைக் இருக்கணும்னா அந்த வலது பக்கத்துல இருக்கும், நான் வலது பக்கத்துல தான் பாடுவேன். இது வந்து ஓசிடின்னு சொல்றது, ஆப்சசிவ் ஏதோ ஒன்று சொல்லி ஒரு டிசார்டர். ஆனா அது வந்து கெட்டது கிடையாது, ஆனா வெரி அக்யூரேட்டா இருக்கணும்னு நினைக்கிறது. அதுதான் இவன் பிரச்சனை. மற்றபடி இவன் வந்து நீங்க சொல்ற எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறது அந்த ஓசிடி. அதாவது தங்களுக்கு ஆதரவா இருக்கணும், தங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இல்ல அது வேற இது வேற. எப்படின்னா தேவையானது பண்றது வேற, ஓசிடி என்றது வேற. ஓசிடி என்ன, எனக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நான் ரூமை விட்டுட்டு போனா தப்பி தவறி வேற யாராவது வந்து டவலை தூக்கி மாறி வச்சா எனக்கு கோவம் வரும். என்னடா நான் இங்கதான் டவல் வைப்பேன், இங்கதான் எனக்கு ஷாம்பு வேணும். அவர் வந்து காச மக்கள் வெளிநாட்டு மக்களிட கொள்ளை அடிக்கிற மைண்ட்லயே போயிட்டு இருக்கிறார். அவருக்கு அதுல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தா அவர் கத்துறாரு, அவ்வளவுதான். சரி, சொல்லி முடிக்கல. நான் திலீப் பண்ண கேட்டதுக்கு நான் மறுபடியும் சொல்லி, அதாவது குடும்பத்தையும் இதற்காக Facebookல போட்டு கொஞ்சம் பொறுங்க. அதுக்கு தான் சொல்ல வர்றதுக்கு முதல் நீங்க எல்லாரும் கதைப்பீங்கன்னா நான் ஒரே விஷயம். ஓசிடி இருக்கவன் வந்து அவன் அதுக்கு ஓசிடி மாத்திரம் இல்ல, அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. இந்த டயபெட்டிஸோட பியர் அடிச்சா கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அப்ப அந்த நேரத்தில் கதைக்கிறதெல்லாம் நீங்க கணக்கெடுத்து தான் நாங்க சண்டை பிடிச்சினாங்க. ஆனா அப்படியான ஒரு பைத்தியக்காரனை எப்படி கொண்டு இதுல மக்களுக்கு உதவி செய்வாரன் இருக்கிறது எம்பியா நாங்கள் வச்சிருக்கீங்க. எப்படி பைத்தியக்காரன் தெரிஞ்சவர் தானே கொண்டு எங்க வைக்கிறதா? சரி, கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையா மறுமொழி சொல்றேன். ஆனா அதாவது தண்ணி அடிச்ச பிறகுதான் நீங்க தண்ணி அடிச்சால போட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, தண்ணி அடிச்ச பிறகு அந்த இதை ரிமூவ் பண்ணிருக்கலாம் இல்ல?
திரும்ப என்னண்டா அது என்ன செய்யுமாண்டா உங்களுக்கு விளங்க இல்லைண்ணா என்னண்டா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அதே நேரம் நீங்க டேப்லெட்டை போட்டு சாப்பிடணும் படுத்துடணும் சரியா ஆனா நீங்க பியரை அடிச்சு விட்டீங்கன்னா நீங்க பிசாஸ் நீங்க ஒரு பைத்தியம் மாதிரி நிற்பீங்க அந்த பைத்தியத்துக்கு தனக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியாது ஆனா அதே நேரம் விட்டதை திருப்பி விடாது அது ஓசிடிண்டு என்னண்டு நான் சொன்னது சரி என்ன அடம் பிடிச்சு நிற்கும் நான் காய்ச்சி இருக்கேன் பாருங்க என்னண்டு நான் செய்யறது சரி என்ன அடம் பிடிச்சு நிற்கணும் அது மாதிரி நிற்கும் அதை நீங்க அழிக்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது ஆனா அப்படிப்பட்டவரை முதலமைச்சரா எடுத்தா ஓகே என்னன்னா அப்படிப்பட்டவரை முதலமைச்சரா எல்லாரும் மேல அடிப்பார் அவருக்கு கிடைக்கிற பதவியை வச்சு இப்ப குறைஞ்ச ஆக்கள் அடிச்ச மாதிரி எல்லா மக்களையும் அடிக்க